எல்லோருக்கும் மாலை வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம இருவரும் பேசக்கூடிய டாபிக்ஸ் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு டாக்டர் அருண்குமார் தாவரவியல் பயோடெக்னாலஜிஸ் தான் அவருக்கு பிடிக்கல. என்ன சொன்னீங்க? அக்ரோ டெக்னாலஜி. முதல்ல டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்து ரிசர்ச் பண்ணி அப்புறம் தானே கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்கார். இந்த அக்ரோ டெக்னாலஜியில் முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம வேலையை பற்றி ஏதோ சம்பளம் வருது, எங்கோ போகணும், வேற வழி கிடையாதுங்கிறதுக்கா நிறைய பேர் நம்மெல்லாம் உத்தியோகம் பார்க்குறோம். அந்த உத்தியோகத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலையிலையும் நம்ம ஒரு ஆர்வம் எடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க ரொம்ப குறைச்சல். நம்ம அருண்குமார் அந்த விஷயத்தில் ஒரு லக்கி மேன் தான் நான் சொல்லணும். அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இன்றைக்கு அவர் பேச போகிற விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப காலமாக நம்ம ஒரு பெரிய கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே நடக்கக்கூடிய ஒரு பெரிய டிபேட்டு, கிரீன் ரெவல்யூஷன் ஒரு வரமா அது சாபக்கேடா அப்படிங்கிறத பற்றியான ரொம்ப பெரிய ஒரு நடந்துக்கிட்டு இருக்கேன். முந்தா நாள் 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த பசுமை புரட்சி, அதாவது பசுமை புரட்சியினுடைய ஒரு ஆப்பனண்டாக இருந்த நம்மாழ்வார் அவர் தவறி போனார். அன்னைக்கு ஒரு சில ஆள்கள் ஒரு ரிலீஃபு, இன்னொரு சில ஆள்கள் இந்த ஒரு தாங்காத வருத்தம், இந்த மாதிரியான ஒரு நிலைமை. இந்த பசுமை புரட்சிங்கிறது அது எப்படி வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கோணத்திலேருந்து புரிஞ்சுப்போம். நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுப்போம், அதை படிப்போம், அதுலேருந்து புரிஞ்சுப்போம். தென் வி ஃபார்ம் அவர் ஓன் ஒப்பீனியன். இந்த பசுமை புரட்சி, நார்மன் போர்லாக், நம்மளுடைய எம்.எஸ். சுவாமிநாதன், இவங்க எல்லாருமே டாபிக்ஸ் ஆஃப் கிரேட் கான்ட்ரோவர்சி. இந்த சமயத்தில் நமக்கு இதனுடைய இது என்ன நடந்தது, ராமிஃபிகேஷன் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்னுட்டு இந்த ஃபீல்டுலேருந்து நமக்கு நடுநிலைமையிலேருந்து சொல்லக்கூடியவங்க ரொம்ப குறைச்சல். நான் அருண்குமார் அதை நமக்கு சொல்ல போறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவருக்கும் பழக்கம் கொஞ்சம் நாளாகவே உண்டு. அவர் இந்த மாதிரியான மீட்டிங்க்கு அதுலேருந்து எனக்கு பழக்கமானவர். அவருக்கு நம்ம மாதிரியான இந்த மாதிரியான ஒரு கூட்டம், இந்த மாதிரியான குரூப் ஃபார்ம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லையும் பண்ணணும்னு கோயம்புத்தூர்ல இருக்கார். அவர் கோயம்புத்தூர்லையும் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதை வச்சு நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் வெரி வாட் ஐ புக். ஒரு நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். ஐ ஹவ் சீன் ஃபுக்குவோக்கான்னு சொன்ன உடனேயுமே குதிக்கிறவங்க உண்டு. ஃபுக்குவோக்காவா அடுத்த மகாத்மா காந்தி மாதிரி சொல்ற மாதிரி உண்டு, அதுவும் உண்டு. அதே மாதிரியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இட்ஸ் நாட் டிஜிட்டல், எஸ் ஆர் நோ இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்மளா ஒப்பீனியன் எடுத்து என்ன பண்ண போகிறோம். நம்மளாம் அக்ரிகல்ச்சரிஸ்டில் நம்ம அதில் ஏரியாவில் இது பண்ண போகிறதில்ல. நமக்கெல்லாம் அநேகமாக ஒரு இன்டலெக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் இது அருண்குமார் மாதிரி இருக்கவங்க நமக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னாங்கன்னா we will become more informed. Thank you sir. Please come. மதிப்புண்டாவியோருக்கு வணக்கம். நான் பெரும்பாலும் ஆங்கில வழியிலேயே தான் கற்று வந்தவன். இப்பொழுது ஒரு வருட காலமாக சீரிய முயற்சியில் தமிழ் பேசுவதற்கு முனைந்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் பேச பார்க்குறேன். ஆங்காங்கே ஆங்கில சொற்கள் இருந்தால் இடையூறாக நினைக்க வேண்டாம். பகுத்து பார்ப்பதில் எனக்கு ரொம்ப அலாதி புரியுங்க. அதில் இந்த கிரீன் ஏன் கிரீன்னு வச்சாங்க, ரெவல்யூஷன் ஏன் ரெவல்யூஷன் வச்சாங்க, ஏன் அது கான் தட் பி அ டான்
why do you have to force a word அப்படிங்கிறதுலேருந்து பல எண்ணங்கள் தோணி வாழ்ந்து இன்னைக்கு வந்து 43 வயது பிண்டமாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த 43 ஆண்டு பயணங்களில் நான் சேகரித்த எனக்குள் விழுந்த சில சிந்தனை துளிகளை உங்கள் முன்னால் வைக்க பிரியப்படுகிறேன். இதில் விவாதம் எழுகலாம். இந்த அவையை நான் மிகவும் தழுவி கொண்ட காரணம் என்னவென்றால் எந்த விதமான சலனம் இல்லாமல் நேருக்கு நேராக எழுந்த கேள்வியை யதார்த்தமாக முன்வைப்பதுதான் இந்த அவையினுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே மாதிரி சட்டனை என்னில் இருக்கும் அறிவை கொடுக்கறதுல தயங்காமல் கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு என்னுடைய நெறியாளர் முனைவர் சுவாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய உண்மையான வணக்கங்களை நான் தெரிவித்துள்ளேன். எனக்கு எது அறிவில் இது இருக்குது அப்படின்னா அவர் என்கிட்ட கொடுத்தார். கால அவகாசம் எனக்கு தெரியாதுங்க. இப்போ அவர் வச்சிருக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய சுமை. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்துட்டேன். இந்த பவர் பாயிண்ட் ரன் பண்ணோம்னா ஒவ்வொன்றும் வந்துடும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் ஆசானாக இருந்த ஒரு திறமையும் என்னை கைவிடுக்கிறது. என்னை எங்கெங்கே வந்து இந்த கேள்விகளை டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பசங்களை டேக்கிள் பண்ணுறதும் இப்போ பெரும்பாலான ஆசான்களினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அறிவை வந்து செம்மைப்படுத்தும் இதில் நான் ஆசானாக இருக்கிறேன். இங்கே பல பேர் ஆசானாக இருக்கலாம். இருந்தாலும் இது நிசப்தமான உண்மை. இந்த உண்மையை நான் வந்து முன்மொழிவுக்கு எந்த விதமான தயக்கம் காட்டுவதை அதிலிருந்து நான் இதுலேயே என்னன்னாங்க நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் அடுத்த ஸ்லைடுக்கு போகும். எங்களை பொறுப்பு கொடுத்துட்டாங்க. கலர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். நீங்கள் அந்த ஸ்லைடை ஒரு கணம் பாருங்க. இல்லை பெரிய வட்டமாக போட்டது என்னன்னா வாழ்க்கையின் ஆதாரமே வந்து அக்ரேரியன் ரெவல்யூஷன், தட் இஸ் த கிரீன் ரெவல்யூஷன். நான் மலர்ச்சின்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஆங்கில புனைச்சொல் இருந்தால் மிகவும் ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து வரப்போகும் புரட்சிகள். இதுவும் அது வந்து முடிந்த புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் வந்து ஈரான்லேயும் ஒரு ரெவல்யூஷன் இருந்துருக்கு. அது வந்து ஏதுவான மிலிட்ரி புரட்சியாக இருந்த கட்டங்கள். இந்த கலர்ஸை விட்டுட்டு ஒரே ஒரு கலரை மட்டும் எடுத்து நாம் பார்ப்போம். இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் மட்டும் நாம் பார்ப்போம். ஆனால் தேவை என்ன அப்படிங்கிறது இந்த சொற்பொழிவுன்னு நான் சொல்லக்கூடாது. இந்த பேச்சினுடைய வீச்சு எப்படி இருக்கும்னாங்க, இந்த கிரீன் ரெவல்யூஷன் அல்லது பசுமை புரட்சி அல்லது பசுமை விடியலுக்கு காரணமாக இருந்த அம்சங்கள் என்னென்ன, அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அது தேவைப்பட்டதா, ஏன் நம்ம வந்து அதை எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த 40 முடிஞ்சே வந்துங்க 45 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏகபோகமாக 1971 முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய பசுமை புரட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணங்களை நாம் வந்து கொஞ்சம் பகுத்தாய்ந்து பார்க்கணும். யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னாங்க, மேலத்தைய நாடுகள், மேதாதைகள் எங்க வந்து டெக்னாலஜி அதிகமா வளர்த்து கொண்டு இருந்தார்களோ, வளர்த்தது வேறு யாரும் இல்லை, இங்கிருந்து புத்தடிகளாக எடுத்துக்கொண்டு போன நம்மளைத்தான் அவர்கள் மேதாவிகள் என்று கூறாமல் அவர்கள் மேதாவியாக இருந்த சிலர். அதுல வந்து முக்கியமா அது பேரிட்டவர் வில்லியம் கவுடுங்கிறவர். அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் ஹியூமனிடேரியன்ஸ். இவனுடைய பயோகிராஃபி எல்லாம் விக்கிபீடியாவில் இருக்குங்க. இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கிளிப்பிங் கூட நான் விக்கிபீடியாவிலிருந்து கட் பண்ணி போட்டதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நவீன சாதனை இருக்கும்போது நம்ம மறுபடியும் டைப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரே காரணம் தான். அவர் வந்து இந்த யுஎஸ் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அந்த இதில் மட்டும் மேற்கோடு காமிக்கிறேன். யுஎஸ்க்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டுங்கிறது தேவைப்படுகிறது. அவங்க நாட்டை பாதுகாக்கிறத மற்றவங்க நாடு அதாவது வளர்றதை விட்டு போட்டுட்டு இவங்களுக்கு எதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வச்சாங்க ஒரு கேள்வி நான் இப்போ உங்க முன்னாடி வைக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்து அவங்க முக்கிய என்ன இது பண்ணாங்கன்னா, அவங்க என்ன டெக்னாலஜி இதெல்லாம் டெவலப் பண்ணாங்களோ அதைய கீழைய நாடான சில நாடுகள் வரிசைப்படுத்திருக்காங்க. அதுக்கு வந்து தேர்வு முறைகள் எப்படி இந்த நாட்டுக்கு தான் நம்ம போய் சேர்க்கணுங்கிறது அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் இதையெல்லாம் சொல்றதுனால நான் வந்து பசுமை புரட்சி வந்து கண்டிக்கணுங்கிறது கிடையாது. அது பின்னாடி நம்மளுக்கு ஏன் அது தேவைப்பட்டதுங்கிறது அதுக்கு ஒரு பதில் கிடையாது. ஏதுவாக
ஸ்டார்வேஷன், பசிப்பிணியால் இறந்தவர்கள் அதாவது 1 பில்லியன் பீப்புள் வர் சேவ் நார்மன் போர்கள் மாறுதட்டி கொள்வார். அதை அவர் சொல்லும் போதும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ண கேட்கும் போதும் நம்மளுக்கு உண்மையாகவே துக்கமாக இருக்கும். அது காரணங்கள் பின்னாடி நான் சொல்றேன். பசிப்பிணியால் சாவதை விட வேற எந்த கொடுமையும் கிடையாது. ஹிரோஷிமா நாகசாக்கியினுடைய பாம்பும் கூட நம்மளை அந்த அளவுக்கு துன்புறுத்திக் கொள்ளாதுங்கிறது தான் அடிப்படை இதுங்க. ஸோ அந்த ஸ்டார்வேஷனுங்கிற ஒரு கார்பெட் பாம், டிக்கிங் பாம், அதை தடுத்து நிறுத்தணுங்கிறது அவனுடைய நோக்கமாக இருந்தது. அதை நார்மன் போர்லாக்னா யதார்த்தமான மனிதன், அவர் செவனே செய்வார் என்று ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ணிக்கிறாருன்னா, யூஎஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருக்கு. they have appraisals. இதனால் இவன் முடிப்பான் என்று நார்மன் போர்லாகை கண்டெடுத்தது அமெரிக்க அரசாங்கம். அதுல இந்த லோவர் வேர்டுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கிறத நாம் பார்ப்போம். அடிப்படையாக நீங்க கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தா எல்லாத்துக்கும் நேர்கோடாக அல்லது அடித்தளமாக இருப்பது ஃபண்டமெண்டல் ஆர் த கோர் டெக்னாலஜிஸ் தட் வர் டெவலப்ட் ஃபார் ஹைபிரிட் சீட், ஒட்டு விதைகள். இது இப்போ அந்த ஹைபிரிட் சீடுங்கிறது இப்போ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் கொண்டு போயிட்டாங்க. அது விவாதத்துக்கு நான் கொண்டு வரல, நானும் பயோடெக்னாலஜிஸ்க்கு போகல. ஆனால் நான் ரெண்டுக்கும் பேச முடியும். அதனால தான் ஐயா என்னைய தேர்ந்தெடுக்கிறான்னு நினைக்கிறேன். சிந்தட்டிக் அக்ரோ கெமிக்கல்ஸ். இப்போ நம்ம எல்லாமே பொதுவாக பேசும்போது இந்த பெயர் சூடுவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா, இப்பெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் என்னங்கிறாங்கன்னா, நீங்களும் தானே கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் நைட்ரஜன் தான், இதுவும் நைட்ரஜன் தான், அதுவும் இது ஆர்கானிக் நைட்ரஜன் என்ன, இது என்ன சிந்தட்டிக் கெமிக்கல் நைட்ரஜன் என்ன, அதுவும் நைட்ரஜன் தான், இது நைட்ரஜன், கெமிக்கல் நேம் இஸ் நைட்ரஜன் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. வீண் விவாதம். They are not looking at the signal, they are looking more at the noise, or creating more noise. அடுத்தது வேர் ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி வருவதற்கு முன்னால் பசிப்பிணி எப்படி வந்ததுன்னா, வறட்சியினால் அல்ல, தேவையான அளவுக்கு நாம் சேமிப்பு கிடங்குகள் இல்லாதாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தன்மை குறையாமல் கொண்டு போய் சேர்த்துக்கொள்ள முடியாதாலும் வந்த விளைவுகள் பசியால் இறந்தார்கள். ஆனால் வறட்சியினால் ஏற்பட்டதல்ல. அதனால அவங்க இதுலேயும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் யூஎஸ்க்கு பெரும்பாங்கு கிடையாது, ஜெர்மனிக்கு தான் பெரும்பாங்கு. அந்த வேர் ஹவுசிங் எல்லாம் சீக்கிரமாக பண்ணணும்னா பெரிய பெரிய அயன் கேர்டல்ஸ் எல்லாம் கட்டுறதும் பெரிய பெரிய ஷீட்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணுறதும் ஜெர்மனி மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களும் பசுமை புரட்சியில் ஒரு பெரும்பங்கு வகிச்சாங்க. அதில் இன்னொரு நபர் இருக்காரு, அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்கேன், ஹேபர்ன்ட்டு, வில்மன் ஹேபர்ன்னு போட்டிருக்கேன். அவர் காட்டில் இருக்கக்கூடிய அதிகமான இருக்கக்கூடிய வாயு நைட்ரஜனை சிந்தட்டிக்காக பண்ணாரு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ், இதில் ஒன்று தான் நாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கிறோங்கிற சொல்ல முடியும். ஏனென்றால் யூதர்கள் அதிகமாக இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். கோல்டன் ஏஜ் சிரியன்ஸ் அவங்க தான் மாய்ஸ்சரையும் கூட யூஸ் பண்ணக்கூடிய நிலவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம ஒரு சொட்டு நீர் பாசனத்தை எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்கோம். மெக்கனைசேஷன் ஃபார் பெட்ரோகெமிக்கல் கன்சம்ஷன். சரி, இதெல்லாம் ஆளுங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொபோஷன் நான் சொல்லிட்டு மேற்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குறேன். சராசரியாக அக்ரிகல்ச்சர் பண்றதா இருந்ததுன்னா, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதா இருந்ததுன்னா, எல்லாரும் விவசாயம் ஆகணும். இதுதான் எப்பவுமே விவாதமா இருக்கிறது. அப்போ எல்லாரும் விவசாயம் ஆகணும்னா எவ்வளவு காலக்கெடு இன்னிலிருந்து கணக்கு போடுறாங்க, 102 வருஷங்கள் ஆகும் கணக்கு போடுறாங்க. அதில் இழப்பு கிட்டத்தட்ட 1/6% உயிரிழப்புகள் இருக்கும். இதையெல்லாம் தாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி முன் வச்சிடறாங்க. ஆனா அடிப்படையில் அக்ரிகல்ச்சருக்கு இந்த ஸ்கேல் அப் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பேசுவாங்க, ஒரு லிட்டர் லெபார்டரியில உற்பத்தி ஆகுது அப்படின்னா இதே மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த பாய்லர் கொண்டு போனோம்னா இவ்வளவு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போடுறதெல்லாம் விவசாயத்தில் நடக்காது. இட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஸ்கேல் அப்னு ஒரு கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணலீங்க. நம்ம இந்தியர், நம்ம தமிழ் மண், அமெரிக்காவில் மேசூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செல்வகுமார்ங்கிற பெயரில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது நமக்கு மறுபடியும் திரும்பி வரும். நம்ம செஞ்சதையே நம்ம வாங்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கணும். அதே மாதிரி தான் கிரீன் ரெவல்யூஷன் நடந்ததுன்னு நான் சொல்ல வரேன். மெக்கனைசேஷன் எதுக்குன்னா, பெட்ரோல் தே ஹேட் த லார்ஜஸ்ட் பேங்க். இதில் கல்ஃபு,
லிபியா அவங்கெல்லாம் வந்து தேர் த லார்ஜஸ்ட் பேங்க். ஆளுகளை வேலை செய்ய விடக்கூடாது, வேகமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஐயா ஒன்று முன்மொழிஞ்சார். முடிஞ்ச அளவுக்கு காந்தி சொன்னனுடைய ஒரு கூட்டு, முடிந்த அளவுக்கு நம்மளை சுற்றி எதையும் வந்து பாதிக்காம நாம வந்து நடந்தோம்னாவே பெரும் வாழ்க்கை நடக்குங்கிறது சொல்லியிருக்காருன்ட்டு இன்னைக்கு கிடைத்த செய்தி. ஆனா அவங்களுடைய திட்டமே வந்து வேறையாகுது. நான் சொல்றது திட்டமே வேறையாகுது. they had a plan. இந்த மாமனிதன் தான் வெறும் காற்றில் பணம் பண்ணவன், வெறும் காற்றில் பணம் பண்ணிய மாமேதை ஹேவர். He discovered the process and commercialized the process. நிறைய நம்ம ஆய்வகங்களில் மிகுந்த மிகுந்த அதீத வளர்ச்சிகள், ஆய்வு வளர்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தேவையில்லாமலேயே இதை பண்ணி பார்ப்போம், இதை கமர்ஷியலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3 அரசாங்கங்கள், பிரிட்டிஷ் பேரரசு, ஜெர்மானிய பேரரசு மற்றும் அமெரிக்க பேரரசு இதற்கு வந்து பணம் கொடுத்து அவங்க வந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து யூரியா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறங்கிறது ஆரம்பிச்சு வச்ச இந்த மாமனிதர். இதில் மேலே போட்டுருக்கிற கேப்ஷன் யூஸ்வலாகவே இந்த சிந்தட்டிக் அப்படிங்கிறதுக்கும் மேன்மேடுங்கிறதுக்கும் ரொம்ப ரிலேஷன் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஓமை மட்டும் நான் கொடுத்துட்டு அடுத்த இது போயிடுறேன். எதையை வந்து நாம் வந்து உற்பத்தி பண்ணுறதா இருந்ததுனாலும் உற்பத்திங்கிறது ஒன்று தான். ஆனால் அதிவேகத்தில் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா சில இழப்புகள் வரும். அங்கே வந்து இந்த மாலிகூல்ஸ் நைட்ரஜனை வந்து அதிக உஷ்ணத்தில் வந்து அவங்க வந்து அமுத்துனாங்க. அதில் வந்து சில மூலக்கூறு துகள்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னன்னாங்க, இந்த கட்டவுத்து விட்ட கழுதை அல்லது கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி எங்கே வேணாலும் போய் மோதும், எது கூட வேணாலும் இணைஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒரு அதிகமாக அழுத்தத்தில் இருந்தது எது கூட வேணாலும் வந்து போய் இணைந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு நிலை வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து நீ கார்பனா இருந்தா என்ன, நைட்ரஜனா இருந்தா என்ன அப்படிங்கிறதான். கேன்சர் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை ஆரம்பித்து வைத்தவர் இந்த மாமேதை. அவர் ஏதோ பொழுதுபோக்கு சித்தமாக தான் அதை ஆரம்பித்தார். ஆனால் அரசாங்கங்கள் கூடி நின்று அதை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக எடுத்திருக்கிறார். இவரும் அப்படித்தான். இவரும் ஏதோ ஒரு ஆய்வு கூடத்தில் இவர் தான் வந்து DDT முன்னோடி. DDT BCH அப்படிங்கிற 2 விஷமிகள் முன்னோடி இவர் தான், நார்மன் போர்லாக். அவர் கையில் வச்சிருக்கிற 2 வீட் அந்த பக்கம் வச்சிருக்கிறது பாருங்களேன், எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1/3 1/4 ஆஃப் த சைஸ். The yield went up to 1/6 of normal. இதுக்கு இவர் எங்கெங்கெல்லாம் சர்வ் பண்ணிக்கிறாரு பாருங்க. DuPontங்கிற ஒரு பெரிய அமெரிக்க கம்பெனி, டவ் கெமிக்கல்ஸ்ல, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல. இப்போ இவங்களெல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் அல்லது கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏதாவது அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் எடுத்ததை விட அவங்க கொடுத்தது வந்து மிக மிக குறைவே. It is not even a fraction of what they have taken from us. But they are just giving us to keep the tide. நம்மளை வந்து உள்ள வந்து வலையில வச்சுக்கொள்வதற்காக சில துண்டுகளை நம்மளிடம் வீசுகிறார்கள். அதுல வழியானது இவர் ஒருத்தர் காரணம் என்னன்னாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் போடுறார். அதுதான் இந்த பேச்சினுடைய மைய கருத்து. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து கூப்பிடுது, நீங்க எல்லாம் இது பண்ணுங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இந்த கிரீன் ரெவல்யூஷன் நம்ம எப்படி கொண்டு போறது. நம்மளுக்கு இன்னும் வந்து ரிசோர்ஸஸ் இருக்காது. ஏன் இருக்காது? அவங்களுக்கு வந்து 9 hours ஆவரேஜ் சன்லைட் இருக்குதா பர் டே இன் இயர்? கிடையாது. ஆர்கானிக் மேட்டர் அவங்க சாயில்ல இருக்கா? கிடையாது. மெடிட்டரேனியன் ஏரியாவையோ டிராபிக்கல் பெல்ட்லையோ இருக்கக்கூடிய எப்பொழுதுமே 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகளோ ஓடைகளோ இருக்கிறதா? கிடையாது. எத்தனை பேர் வந்து உடல் உழைப்பால் வெயில்ல நின்று வேலை செய்யக்கூடிய ஆள்கள் இருக்கிறாங்களா? கிடையாது. ஸோ அப்போ எங்கெங்க இருக்காங்க? பிரேசில், இந்தியா, பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தான் ஆயிடுச்சு. பாகிஸ்தான், மெக்சிகோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் அவங்களுக்கு. இங்கெல்லாம் கொண்டு போயிருக்கோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன லாபம்? நம்மளுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் நிறையா வரும். எதையும் முதல்ல நம்ம கிட்ட கொடுக்குறாங்க?
பஞ்சாப்ல முதல்ல வீட்டை தான் கொடுக்குறாங்க, ஏன் ரைஸை கொடுக்கலையே? so that they can take back. so அதனால they had a blueprint. இவரும் யதார்த்தமா அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீட்டா போறாரு. எப்படி கொண்டு போய் சேர்றது? முதல் we will choose. I don't know how many of you would know that the real commercial scale of green revolution was experimented in India. The first ever commercial scale of experimentation of green revolution was in India. அதுக்கு there are records. Even Hands of Destiny சி சுப்பிரமணியம் ஒரு புத்தகம் பாரதிய பவன் வெளியிடுறான். அதில் அவர் வந்து மேலோட்டமாக பதிவு செய்திருக்கிறார். We were compelled to save Indians. I want to be a statesman அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்னுடைய அடுத்த பகுதி இவங்க எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளவெல்லாம் கொண்டு போயிடலாம், இந்த ஹைபிரிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துடலாம், இத்தனை டன் கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் நமக்கு இத்தனை டன் வரும், அங்கேயே வேர் ஹவுஸ் போட்டுருவோம். ஸோ நம்ம மிலிட்ரி அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த சப்ளை வந்துடும். இதுதான் அவங்க பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் வர் லாட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் டில்ட். சைனா வாஸ் இன் வார், பாகிஸ்தான் இந்தியா ஒரு எங்கேஜிங் இன் வார். சரி, அப்படின்னு இது ஒரு காலகட்டம் நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு நார்மல் போடுறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட் வாஸ் கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறத வந்து நீங்கள் போய் உள்ள கொடுக்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு மிக மூலகரமான ஒரு விசாசை நீங்கள் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் வந்து ஒன்று டேம் பண்ணணும், இல்லைன்னா முடிச்ச வேலை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோல் பேக் பிளான் அப்படின்னு ஒரு சாப்டரே அவர் கொடுக்குறாரு. அந்த ரோல் பேக் பிளான் இதுவரை எங்கும் இல்லை. பட் தேர் ஆர் கிளிப்பிங்ஸ், எவிடன்சஸ் ஃபார், இல்லைன்னா நான் வந்து ஸ்னோடன் ஆயிடுவேன். Unfortunately, unnecessarily the governments over here, local governments will be prosecuting me. இந்த கண்ட்ரிஸ் தான் சூஸ் பண்ணாங்க. நம்ம சீனை மட்டும் நாங்கள் பார்ப்போங்க, நம்ம எப்படி தகுதி வாய்ந்தவர்கள் மட்டும் பார்ப்போம். அதெல்லாம் தான் நான் சொன்னதுங்க. Throughout the year, running water, highest population with working population between 20 and 45 is in our country. அந்த கண்ட்ரியினுடைய மொத்த பாப்புலேஷன் அவ்வளோதான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிச்னஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் இண்டிஜினியஸ் சிஸ்டம்ஸ் எங்குமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து அதிக பாரம்பரியம் மிகுந்த ஒரு நாடாகத்தான் நாம் வளர்ந்து வந்தோம். நம்ம நாகரிகம் பிறந்ததும் வளர்ந்ததும் அதே நதிக்கரைகள் தான். சுமேரியா லுமேரியா நதிக்கரைகள் என்ன வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் இன்னைக்கு என்ன இருந்தாலும் அது துருக்கி நாடு ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்தியான்னு ஆகிட்டோம். இந்தியா மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம செயல் வீரர்கள் 2 பேருங்க, பாரத் ரத்னா திரு சுப்பிரமணியம் அவர்களும் MS சுவாமிநாதன் அவர்களும். அந்த நடுவில் இருக்கிற இதுதான் கிரீன் ரெவல்யூஷன். அவருடைய மெமரிஸ்ல எழுதியிருக்காரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ட்டுங்க. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி 2 வால்யூமா வந்திருக்கு. So India is of course a rich treasure trove of heritage, culture and knowledge. அது நாம டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. அது முக்கியமா வந்து அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜும் டெக்னாலஜிக்கல் ஹெரிட்டேஜும் நிறைய நம்ம கிட்ட இன்னும் இருக்கு. So how did the Western economy target agriculture as a business? இதுவரையிலும் அது வந்து அக்ரிகல்ச்சர் பிசினஸா வரலைங்க. It is not industrialized. Any crop that is grown is consumed. இங்கே இந்தியா பொறுத்தளவு 80% ப்ரொடியூசர்ஸ், 90% கன்சியூமர்ஸ். We don't have a market, only 10% மார்க்கெட் தான் நமக்கு இருக்கு. அதில் வந்து the total market as of today 2013ல வந்துங்க அக்ரிகல்ச்சர் farm dependent business alone is 700 trillion. No other industry, not even software industry, could come close to that figure. ஆனால் ஏன் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிஸ்னஸை யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வரதுக்கு முதல்ல இருந்த 5 தலைகள் தான். BASF, CRC, கலிஃபோர்னியா ரப்பர் கம்பெனி, பேயர், DuPont அண்ட் ஒன் மோர் கம்பெனி. இவங்க சீபாகை. இவங்க எல்லாம் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கிளீனாக அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ரக்சர்ட் பிஸ்னஸ்
டார்கெட்டிங் $700 trillion இஸ் அவைலபிள். நம்மளுக்கு இன்னும் வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் நம்ம அரசாங்கமோ இல்லை நாமளோ முன் முனையவில்லை. நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் நாம பார்த்தோம்னா பஞ்சாபிஸ் மட்டும்தான். சாரி, அது ட்ரில்லியனா பில்லியனாக இருக்கணுமா? ட்ரில்லியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் எனிவே we will talk about it later. It is in this magazine, that is why. சரி, நம்ம பிறகு பஞ்சாபிஸ் ஒருத்தர் மாத்திரமே அவங்க வந்து எந்த டெக்னாலஜி வந்தாலும் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு அதிகமாக பெண்களிடத்தில் கேன்சர் பரவி கிடைக்கிறது என்றால் பஞ்சாபே காரணம் என்று சொல்லலாம். நீங்க அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டு செல்லிங்கிறதே கிடையாது, ஓவர் த கவுண்டர் செல்லிங் தான். ஸோ இதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது. இப்போ புதுதாக முளைத்த சில கம்பெனிகள் மான்சென்டோ, அவங்க இந்த கெமிக்கல்ஸை வந்து அந்த 5 பேரும் பிடிச்சிட்டாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மான்சென்டோ சிஞ்சென்டாவும் வந்துங்க அடுத்த இன்புட். நான் முதல்ல போட்ட ஒரு ஸ்லைடில் 5 ஏரியாஸ் போட்டிருந்தேன். அதில் ஒரு ஏரியா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சவங்க வந்து அந்த 5 கம்பெனியும், இப்போ இந்த 2 கம்பெனியும் பிடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டால் அவங்க நம்ம கிட்ட சொல்கிற பதில் என்னன்னாங்க, நாங்கள் வந்து 20 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், அதுக்கு இத்தனை $1 மில்லியன் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் வந்து எடுக்கணும்னா நாங்கள் ஒன்றும் ட்ரஸ்ட்டோ அல்லது வந்து சத்திரமோ நடத்தலை அப்படிங்கிறது தெளிவாக வந்து கேட்குறாங்க. அவங்ககிட்ட இன்னொரு கேள்வி, நம்ம விவசாய மந்திரி அவர்களிடம் கேட்டதும் அவர்கள் முன்னிலையில் இவர்கள் சொன்னதும், கிரீன் ரெவல்யூஷனுடைய அடிப்படை நோக்கமே குறு சிறு விவசாயிகள் முடிந்துவிட வேண்டும். இட் ஷுட் கோ இன்டு a structure of corporate farming அப்படிங்கிறதான். ஆனால் நம்மாழ்வாரையனுடைய கருத்து, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய முக்கிய தொழிலை விட்டு பகுதி நேர தொழிலாகவாவது விவசாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆரம்ப கோரிக்கை. அதான் நீங்க ஆகணும், முழு விவசாயம் ஆகுங்கிறது இல்லை. நீங்க ஒரு நேரடி தொடர்பு, இயற்கைக்கு முதல் தொடர்பு உங்க சாப்பிட்ற சாப்பாடும் அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நீங்க வந்து நேரடியா பேசுங்க அப்படிங்கிறதான் நம்மளால சொன்னது. அது பல பேர் பல விதமா இது பண்ணிட்டாங்க. ஆனா அவருக்கும் வயதாக ஆக ஆஃப்டர் 40-50 நம்ம மைண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம நினைக்கிறத வந்து அதுதான் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் அவரும் அதுதான் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது சில இளைஞர்கள் அதை விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயங்கள் வந்துடுச்சு. எந்த ஒரு மகாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். புத்தருமே வந்து அவர் ஆரம்பிச்சது வந்து புத்திசம் பரவணுங்கிறதுக்கோ இல்லை, ஜீசஸ் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்டியானிட்டி பரவணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஃபேக்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு உன்னதமான ஆனால் கொள்கைகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஒரு மறுமலர்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி அவங்க அடிப்படை நோக்கம் குறு சிறு விவசாயிகள் முடிஞ்சு போயிடும். அப்போ முடிஞ்சு போகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஃபேமின் கிரியேட் பண்ணணும், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தணும். They made money out of famine and created a larger famine. That is the situation now. சரி, இதெல்லாம் வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியும் சுத்தியும் நடந்து கொண்டு வந்த சம்பவங்கள். ஒரு சின்ன நோக்கத்தில் வந்து ஆரம்ப பாரம்பரியம் விவசாயம் எங்கிருந்து வந்து ஒரு குயிக்கா உள்ள போயிட்டு வெளியில சிவிலைசேஷன் ஆரம்பிச்சதே வந்து விவசாயத்தின் அடிப்படைதாங்கிறது வந்து பல இது சொல்றாங்க. ஆனா வந்து முரணான கருத்து என்னன்னா, சிவிலைசேஷன் ஆரம்பிச்சது வந்து எப்போ மனிதன் வந்து ஒரு கருவியை பயன்படுத்த ஆரம்பித்தானோ, மற்ற விலங்குகளை விட ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு கருவியை பயன்படுத்த ஆரம்பித்தானோ, பயன்படுத்தியதை பதிவு செய்ய ஆரம்பித்தானோ, பதிவு செய்ததை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுதே சிவிலைசேஷன் நாகரிகம் உருவாக ஆரம்பித்து விட்டது என்பது கருத்துங்க. நான் இன்ஃபேக்ட் அதை நான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் இன்னும் டெக்னாலஜி தழுவி கொண்டிருக்கிற ஒரு முட்டாள். ஆனால் விவசாயங்கிறது வந்து அடிப்படை ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால அதையும் விட முடியாத ஒரு இது. கோகி டேபே அப்படிங்கிறது வந்து சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயில்ங்கிறது வந்து விவசாயம் வந்து ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வந்து அதை சேர்த்து வைக்கிறது, ஒரு முடிவெடுக்கிறது, என்ன பயிர் பண்ணலாம், எந்த இதில் பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீட்டிங் பிளேஸ் ஆக அமைந்த கோயில் அதுதான்.
அங்க எல்லாரும் கேட்க மாட்டாங்கிறதுனால கடவுள் பேர்ல சொல்லிட்டு 3 பேர் 4 பேர் வந்து முன்னாடி இதுதான் கடவுள் சொல்லிட்டார் அப்படின்னு அந்த அவங்க கொஞ்சம் சிந்திக்க தெரிந்த குரங்குகளாக இருந்தார்கள். அந்த குரங்குகள் சொன்னது நடந்து கொண்டிருந்தது. நம்மளை நாம் குரங்குன்னு கூப்பிட்டுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து இன்ஃபேக்ட் நம்மளும் ஒரு விலங்கினம்ங்கிறது ஒத்துக்கிறதே நம்ம வந்து அறிவன் அனிமல் அப்படின்னு தான் திட்டுறோம். ஏன்னா மிருகம் மாதிரி we have fundamental, so we don't accept certain things. அதை மட்டும் நாம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு where farming began is this is where the farming began and there are enough proofs for it. பட் அது எப்படி மாடர்னைஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்பியூட்டட் தியரிஸ். சிந்து சமவெளி நாகரிகத்துல எல்லாம் வந்து இன்னைக்கும் அதை வந்து அந்த தானியங்களை போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை பாதுகாக்க இந்த செல்லரிக்காம பார்த்துக்கிறது, விதை முதலை செல்லரிக்காம பார்த்துக்கிறது இதுவரையிலும் எந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. எதை வச்சு அவங்க வந்து பாதுகாத்தாங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதை பேஸ் பண்ணி தான் உலக அளவில் வந்து பல பஞ்சங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் 1940களில் ஏற்பட்ட பஞ்சங்கள் 2 வகை. ஒன்று வறட்சி, இன்னொன்று வந்து மிலிட்டரினால வந்த குண்டு வீச்சு, உலகப் போர்னால வந்த பஞ்சங்கள் 2. பெரும்பாலும் எல்லா நாடுகளும் வந்து பஞ்சத்தில் அடிபட்டவைகளே. இந்தியா வந்து 2 முறை மட்டும்தான் நடக்குது. 1960 பெங்கால் ஃபேமின், இன்னொன்று வந்து மெட்ராஸ் ஃபேமின்ங்கிறது வந்து 1954 நினைக்கிறது. எனக்கு சரியான டேட் தெரியல. மெட்ராஸ் ஆல்சோ ஃபேஸ்ட் a very big famine. ஸோ இதனுடைய அடிப்படையில் கிரீன் ரெவல்யூஷன் முடிவு பண்ணாங்க. முதலே பேசிட்டோம். எங்க இருந்தோம் எங்க வந்தாங்கிறதுக்கு நான் காமிச்சிட்டேன். ஃபேமின் வந்தது. ஃபேமினுக்காக மோர் மவுத்ஸ் டு ஃபீட், மோர் கிரெயின்ஸ் டு ப்ரொடியூஸ்ங்கிற கான்செப்ட் தான் அவங்க போனாங்க. நிறைய நான் வந்து பெருக்குகள் இருந்துருக்குங்கிறது. ஆனால் இந்த அல்கோர்னுடைய இன்கன்வீனியன்ட் கூட்டல் நம்ம பார்த்தோம்னாங்க எல்லாம் சரியாக தான் நடந்துட்டு இருக்குங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு பகுதியில் வந்து அதிகமாக போகும்போது தான் விவசாய விளைபொருள் குறைய ஆரம்பிச்சிருக்குங்கிறது. இது எவ்வளோ மவுத்ஸ் இருந்தாலும் ஃபீட் பண்ணிருக்கலாம். அவர் சொல்ற விதிமுறைகள் என்னன்னா, நீங்க ஃபாரஸ்ட் அழிக்காம நீங்க வந்து நேரா இப்போ கட்டுற அபார்ட்மெண்ட்ஸ் அப்பவே நீங்க கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் ஃபாரஸ்ட் லேண்ட் இருந்திருக்கும். விவசாயம் கெட்டிருக்காதுங்கிறது ஒரு கோட்பாடு இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். வந்தோடனே சொல்லிட்டாங்க. தெரிஞ்ச விஷயங்களை நாம் பார்க்க வேண்டாம், நேரத்தை நாம் வந்து கடத்தி கொண்டிருக்க வேண்டாம். 7 பில்லியன் பீப்புள் 9 பில்லியன் ஆயிரும்னு சொல்றாங்க. 2045ல 9 பில்லியன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது? உலகம் தாங்குமா? கேன் தி பிளானட் டேக் திஸ் ட்ரெயின்? டு வி ஹேவ் டு ஃபைண்ட் another planet? இன்னொரு உலகத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பொறுத்தளவு நம்ம கண்ணில் பார்க்கறதும் நம்ம செய்யறதும் தான் நமக்கு வந்து நிசப்தம். ஹப்பிள் டெலஸ்கோப் என்ன வேணாலும் கண்டு என் மகன் கேட்குற கேள்விக்கு என்னால் எப்போ அது உண்மையாக கண்டுபிடிச்சா இல்லையாங்கிறது நான் எப்படிப்பா நம்புறதுன்னு என்னை கேட்டிருக்கான். ஸோ அதனால் அவன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறை நம்ம என்ன செய்ய முடியும், செய்து காமிக்க முடியுங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போங்கிறத வச்சுட்டுங்க. அதையெல்லாம் விட்டுருவோம். எஸ் த பிளானட் வில் டேக் த ஸ்ட்ரெயின், பட் ஹவு டு மேக் இட் டேக் த ஸ்ட்ரெயின் அதான். இதெல்லாம் நாசால எடுத்த ஃபோட்டோஸ். 2000 இருந்த பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இஸ் தி லீஸ்ட், தென் ஆஸ்திரேலியா. இந்தியாவும் யூஎஸ்ஸையும் பாருங்களேன். ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் இந்தியா. இதெல்லாம் சிட்டி லைட்ஸுங்க, ஆக்சுவல் ஃபோட்டோகிராஃப் ஃப்ரம் ஸ்பேஸ். அதே படம் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் காலம் கழித்து எடுத்த படம். 6 மாதங்கள் கழித்து எடுத்த படம். அதனுடைய தூரம் நான் நீங்கள் போடவில்லைங்க. இது இந்த படம் சின்னதாக இருந்ததுனால ப்ளூ டாட், கிரீன் டாட் அண்ட் ரெட் டாட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அழகாக தெரியுங்க. இதுவுமே அதே படங்களை என்ன கலர் டிஃபரன்சியேஷன்ல வந்து எந்த சிட்டி அதிகமாக வளர்ந்து வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா மோஸ்ட் ஆஃப் த சதர்ன் சிட்டிஸ் இருக்குது. இது நம்ம கல்கட்டாவில் இருக்கிற ஒரு தெரு. இது எங்கேயும் நம்ம ரங்கநாதன் தெருவில் போனவே இந்த என்ன இதில் நம்ம ஒரு ட்ராம் நம்ம பார்க்கலாம். ரங்கநாதன் தெருவில் இந்த ட்ராம் விட முடியாது. நம்ம இருக்கும் நிலை வர 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 வர
வாட்டர் ஸ்கேர்சிட்டிங்கிறது எங்கெல்லாம் பரவுங்கிறது பாருங்க. ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய இதுல ஸ்கேர்சிட்டி கிடையாது. More down west is a scarcity. Same over there. It is basically based on the river flows. அது டெக்னிக்கலா நாம பார்க்க வேண்டாம். ஸ்கேர்சிட்டி எங்கெங்க வாட்டர் ஸ்கேர்சிட்டி எங்கெங்க வரும்னா இங்கெல்லாம் தான் வருங்க. ஆனா உலகத்துல அதிகமா உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுவெல்லாம் தாங்க. எல்லாரும் ஆப்பிரிக்காவுக்கு போற காரணம், இன்க்ளூடிங் இந்தியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு போற காரணம் இங்க வந்து இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, இன்புட்ஸ் கம்மி அப்படிங்கறதுனால. அதுவும் இப்போ தேவையான தகவல் அல்ல. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ங்க, என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் வந்து ஃபாரஸ்ட் அழிக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் போட்டு இந்த கலர் படங்களை போட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நாம வந்து ஒரு நல்ல பயிரை அனைவருக்கும் வயறார, உடலார அல்ல வயறார செய்ய முடியுமாங்கிற அதீத முயற்சிகளில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அனைத்து வேளாண் பல்கலைக்கழகங்கள். அதுக்கு பேர் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. There is no science in it, but they call it agricultural science. Many don't know the differentiate between science, technology and engineering. Whoever I've met, நான் போய் பார்த்து பேட்டி கண்டவர்கள், எனக்கு இன்னொரு இது இருக்கு. விவசாயம் வந்து என்னுடைய உயிர்நாடின்னு சொல்ற மாதிரியே இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கன்சல்டன்ட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த பிஹெச்டிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றது வந்து அழகான அற்புதமான சில விஷயங்களை வந்து அவங்களால விலைக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியவில்லை. கமர்ஷியல் ஹவுசஸ்க்கு அவங்க கனெக்ட் பண்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க தொழிலே வந்து கண்ணாடி குழுவையும் பெஞ்சையும் அவங்களுடைய கைடுகளையும் பார்த்து கொண்டிருப்பதையும் நேரமாக முடியாது. அதை விட்டுட்டு அவங்க வந்து போய் இது உனக்கு தேவையா, உனக்கு வாங்கிக்க முடியுமா, இது விற்க முடியுங்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது, அதை கற்றுக்கொள்ள அவகாசமும் கிடையாது. ஆர்வம், அந்த ஆர்வத்தை நான் பட்ட பாட்டை நான் இப்போ வந்து மிடில் மேனாக இருந்து டெக்னாலஜி புரோக்கராக இருக்கேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதே வந்து கன்சல்டன்ட்ங்கிறது இந்த புரோக்கர் வேலை. ஸோ ஆல் த ரிசர்ச் ஆர் லேயிங் ஸ்டெரைல் இன் த ஹவுசஸ். எல்லாமே வந்து வீணாக போகக்கூடிய ரிசர்ச்சாக தான் இருக்குது. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு வந்துங்க இந்த கிரையோ என்ஜின்ஸ், ஐ மீன் கிரையோ ப்ரிசர்விங் டெக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இந்த சீமனை எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது. இஸ்ரேலிருந்து ஹைப்ரிட் சீமன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான், பின்ன வந்து கமர்ஷியல் பண்ணுறதுக்காக. அது ஒன்று இருந்ததுன்னா போதுங்க 3 யூனிவர்சிட்டிக்கு இது பண்ணலாம். அவங்க வந்து 6 வாங்கி வச்சிருக்காங்க. இட் இஸ் பிகமிங் ஸ்டெரைல் ரிசர்ச். எங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். So the result is agrarian crisis. Still we are in crisis. Status quo. பசுமை புரட்சிக்கு முன்னிருந்த நிலையே தான் இன்றும் இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து shall we vote for Green Revolution 2? Green Revolution 2னா என்ன? வேண்டாம்பா, Green Revolution வேண்டாம். மேல் வளரும் தாவரங்களை நாம் விட்டு விடுவோம். தாவரங்கள் அடிப்படையில் வளர்ந்து விடும். ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்ந்தோம்னா கம்பிள்ளை தானே வளரும் என்ற கதையில் தாவரம் தன்னால் வளரும். எப்பொழுது வளரும்? மண் வளம் இருந்தால் வளரும். மண்ணை மாசுபடுத்தி விடும். இப்போ அதுக்கு வந்து ரோல் பேக் ஸ்ட்ராட்டஜியை இப்போ நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அவர் நார்மன் போர்லாக் சஜஸ்ட் பண்ண ரோல் பேக் ஸ்ட்ராட்டஜி. அவர் சொன்னது 2 தானே, சிம்பிள். காலகட்டங்களுக்குள் இந்த இதுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டு அதை சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். 1. இதை நாம் வந்து பயன்படுத்தும் போது இந்த கெமிக்கல் நாம் சுவாசிக்கும் போதே நாசிகள் எல்லாம் வந்து உறிந்து போகின்றனவே, உள்ளிருக்கும் நுண்ணுயிர்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டால் மறுபடியும் இயற்கை அந்த பயோ ஜியோகிராபிக்கல் சைக்கிள்ங்கிறது நடக்காம போயிருமே. அப்போ அந்த கல்ச்சரை எல்லாம் எடுத்து நம்ம வைப்போங்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்கு பேர் கிடையாது. இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து ATCC, அமெரிக்கன் டைப் கல்ச்சர் கலெக்ஷன் சென்டர். அதே மாதிரி தான் இங்கே சண்டிகரில் நம்ம ஊர்லேயும் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஊரில் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது. சண்டிகரில் வந்து முதல் அதுக்கு பேர் IM Tech, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து தனி பிரிவாக வந்து மைக்ரோபியல் டைப் கல்ச்சர் கலெக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு.
இந்த ரெண்டும் தான் அவர் சிம்பிளா சொன்னார். அப்போ விதைகள் பத்தியோ ஒட்டுவதை பத்தியோ அவர் வந்து எந்த வித பேச்சும் கிடையாது. மண் மழுங்கி விட்டது, அதை நாம் வந்து தன்னிச்சையாக உயிருள்ள பொருளாக நாம் பார்க்க வேண்டும். அதை உயிர் ஊட்டுவது எப்படி அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காரு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா போதும் எல்லாத்துக்கும். ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான விளைவுகள் கால அவகாசம் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து 11 + 5 years போட்டார். ரிசர்ச் ஸ்டார்டட் இன் 40, implementation started in 60. 70, 75ல ரோல் பேக் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா இவங்க வந்து புத்தகங்களை எல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்டை கிழிச்சு எடுத்துட்டதுனால டவ் கெமிக்கல் ஸ்டில் ரூல்ஸ், ஹேபர் ஸ்டில் ரூல்ஸ். ஸோ அதனால அடுத்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது நம்மளுக்கு தேவையா? இப்போதைக்கு தேவையில்லை. ஒட்டு விதைகளோ அல்லது வந்து ஜெனட்டிக் அந்த ஒட்டே தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்துங்க மெதுவா ஆற வச்ச ஒட்டு. இப்பெல்லாம் வேகமா இன்ஜெக்ட் பண்ணி புல்லட் வேகத்தில் பண்றதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். அப்போ வந்து எதுவுமே தெரியாம வந்து கலந்து எடுத்துட்டு வர்றது வந்து வருமா வராதான்னு பார்க்க முடியுது. இப்போ வந்து இவன் இவ்வளவு வளர்த்தி வரணும், இத்தனை சென்டிமீட்டர் வளரணும் அப்படின்னு முடிவு பண்றது இந்த காலத்து டெக்னாலஜி. ஜெனட்டிக் டெக்னாலஜி எல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக் டெக்னாலஜி, இல்லைங்கிறது இல்லைங்க. நியூக்ளியர் டெக்னாலஜி மாதிரி தான். அதை கட்டுக்குள் வைக்கும் வரையில் அற்புதத்தை விளைவிக்கும். இப்ப கட்டுக்குள் வைப்பவர்கள் யார்? உருவாக்குபவர்கள் தான் கட்டுக்குள் வைக்க முடியும். அதனாலதான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்க வந்து முன்னோடியாக நாங்க அதை பயன்படுத்துறோம். நாங்க என்னன்றோம், பேண்ட் சட்டை போட்டுருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, ஒரே வார்த்தையில புரியாது. ஸோ இத்தனை நம்பர்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. என்னுடைய இது என்னன்னா, நான் உணர்ந்ததை, நான் உணரக்கூடியதை, நான் செய்யக்கூடியதை மட்டும் நான் பார்ப்போம். மண்ணுக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் போய் சந்திக்கும் விவசாயிகிட்ட சொல்றது என்னன்னாங்க, இது வந்து உங்க லெபார்டரி, உங்க ஆய்வுக்கூடம். மற்றவங்க வந்து இதுல வந்து உங்க அனுமதி இல்லாம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிடக்கூடாது. அந்த 5 ஏக்கர் நிலம் உங்களுதுன்னா அதை நீங்க பாருங்க, இதுதான் உங்க முக்கியம். எனக்கு இந்த pH மீட்டர் இல்லையேப்பா, சுண்ணாம்பு நீங்க வாயில போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எலுமிச்சம்பழத்தை வாயில குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எலுமிச்சம்பழ பக்குவத்தில் இருக்கிறது ஆசிட், சுண்ணாம்பு பக்குவத்தில் இருக்கிறது ஆல்கலி. அதை 2 எக்ஸ்ட்ரீமா வச்சுட்டு நீங்க வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கோங்களேன். உள்ள நுண்ணுயிரெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியலையே. உங்க ஊர்ல தீபாவளிக்கு அப்புறம் லட்டு வச்சிருந்தீங்கன்னா மேல ஏதாவது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இருட்டில் வச்சிருந்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா, பச்சையா இருக்கும்பா, வெள்ளையா இருக்குப்பா, அதெல்லாம் தான் நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி உள்ள மண்ணை வச்சு இருட்டில் வச்சிங்கனாவே என்னென்ன நுண்ணுயிர் வரும், பச்சை வருதா கருப்பு வருதாங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கு ஒன்றும் பெரிய பிரமாதமான ஆய்வுக்கூடங்கள் தேவை. ஆனால் இது இந்த நுண்ணுயிர் தான் கண்டுபிடிச்சது டெக்னாலஜி தான். செயல்படுத்த முடியாது, உங்களுக்கு புரியாதுங்கிறது வந்து போலித்தனம், பொய். ஆகையால் இரண்டாவது கிரீன் ரெவல்யூஷன் தேவையில்லை என்பதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் இவர்கள். இவங்க நிசப்தமாக, நிரந்தரமாக, உண்மைபூர்வமாக வாழ்ந்தவர்கள். அதன் அடிப்படையில் ஃபுகுவோகா, காட் ஆஃப் சிங்கிள் ஸ்டார் ரெவல்யூஷன், தன்னிச்சையாக வாழ்க்கையை வேளாண்மையை சார்ந்து மட்டுமே வாழ முடியும், அனைத்து வசதிகளுடன் என்று நிரூபித்தவர் ஃபுகுவோகா. நம்மாழ்வார் மிக மிக வருத்தமான செய்தி தான். ஆனால் கிங் ஆத்தர் அப்ப சொன்ன மாதிரி ஓல்ட் ஆர்டர் சேர்ந்து கிவிங் வே டு தி நியூ மறைந்து விட்டார். இவருக்கு இரங்கல் தெரிந்த ஃபேஸ்புக் செய்திகள் ஏராளம். அதில் 1% ஆவது உண்மை பூர்வமாக இருந்தால் நிறைய நம்மாழ்வார். இவரை இன்னும் பல ஆண்டுகள் நம் அருகில் வைத்திருந்தால் கடவுளை பக்கத்தில் வச்சு பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனால் இல்லைங்கிறதுனால வந்து கடவுளே இல்லைங்கிறது 1000. நாராயண் ரெட்டி ரொம்ப குறைந்த பேருக்கு தான் தெரிஞ்சவர். பெங்களூர், ஆந்திராவில் மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தியவர் நாராயண் ரெட்டி. அவர் இந்த தசகவியம், பஞ்சகவியம், பாலேகரனுடைய அதே விதிமுறைகளை ரொம்ப செலவு கம்மியாக, எதுவுமே நீங்க தேவையில்லை அப்படிங்கிற இதுல அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது. அவர் வந்து LISA, லோ இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு ஒரு சின்ன மேகசின் ரெகுலராக காலம் எழுதுவாரு. நல்ல இன்புட்ஸ் இருக்கும். அவர் வந்து ஃபினான்ஸ் ரொம்ப கால்குலேட் பண்ணி பண்ணுவார். நாராயண் ரெட்டி, வாழைக்கர், இவங்கெல்லாம் நம்ம போலாம் 0 பட்ஜெட் மேன், எதுவுமே நீங்க செலவு செய்ய தேவையில்லை. ஆனால்
3 to 6 வருஷம் கழிச்சு நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. அதுவரையிலும் நீங்கள் வந்து ஒரு காலங்களையும் இதையும் நீங்கள் செலவு செஞ்சு ஆகணும். செலவு செய்ய தேவையில்லை. நம்ம மக்களுக்கு வந்து புரியுறதே வேற. வந்தனா சிவா அனைத்தும் கற்றுக்கொண்டு எழுதக்கூடிய கூர்முனை படைத்த பேனாவை வைத்த மேதாவி. உண்மையாகவே அவங்க சொல்றது பயோடெக்னாலஜி வேண்டான்னு என்னைக்கும் சொன்னதே கிடையாது. நீங்க முதல்ல அது பயோடெக்னாலஜின்னு சொல்லாதீங்க, அதை வந்து அணுமாற்றம்னு சொல்லுங்க, உயிரணு மாற்றம்னு சொல்லுங்க, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்லுங்க. பயோடெக்னாலஜிக்கு பலது இருக்குது, இது உயிர் அப்படின்னு சொன்னவங்க. அதே சமயத்தில் அவங்க சொன்னது வந்து இன்னொரு விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம். முதல்ல சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் செய்யுங்க. சிலிண்டரும் பிரச்சனை தானுங்க. கேஸ் சிலிண்டர் முதல்ல வந்தப்போ எவ்வளவு வெடி, எத்தனை பேர் செத்துருக்காங்க. அதை நான் எப்பொழுதும் பின்தொடர்வேன். எழுத புத்தகம் இது சைலண்ட் ஸ்ப்ரிங்கிறதா வந்து முதல்ல கிரீன் ரெவல்யூஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு விஷயம். டெத் ஆஃப் ரமான் கொன்சேலஸ் அப்படிங்கிறவர் வந்து பிக்சோகிராபிக்கல் எவிடன்சஸ் கிரீன் ரெவல்யூஷனால நேரடியாக விளைந்த கொடூரமான காட்சிகள் அது புகைப்படமாக பதிவு செய்தது. இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை நீங்க டெத் ஆஃப் ரொமேன் கொன்சால்வஸ் வந்து ஒன் ஒரு டிக்டேட்டர். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண விவசாயி. அவன் வந்து தன்னுடைய கருத்தரித்த மனைவியை விட்டு விவசாயத்தில் அதிக நேரம் இது பண்ணி அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த ஊர்லேயே பிரபலமான ஒரு விவசாயி 32 வயதில் அவன் உயிர் பிறந்த கதை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தாங்க, சாயில் ஃபர்டிலிட்டியும் நியூட்ரியன் டென்சிட்டியும் நாம கண்ணுங்கருத்துமாக இனி மீட்க பார்க்க வேண்டும் என்பதுதான். இனி அடுத்த சில ஸ்லைடுகள்லாம் இதுக்குண்டான நம்பர்ஸ் தான் சொல்லும். நம்பர்ஸ் மீன்ஸ் நத்திங் அன்லெஸ் அதர்வைஸ் நம்மளுக்கு அது பிரயோஜனப்பட்ட நம்பராக இருந்ததுன்னா. எனக்கிட்ட இருக்கிறது வந்து 1000 சொல்லலாம், 10,000 கோடின்னு பேசலாம். என் பாக்கெட்டில் இருக்கிறது வந்து 10 ரூபாயிரம் தான், அதுதான் மதிப்பு. அந்த மாதிரி சாயில் ஃபர்டிலிட்டி அண்ட் நியூட்ரியன் டென்சிட்டி. சாயில் ஃபர்டிலிட்டிங்கிறதுனுடைய அதீதம் 3 கூறுகள். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடறேங்க. பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டுமானம் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து காற்று போகிற அளவுக்கு இருக்கணும், விலாசமாக இருக்கணும். அதெல்லாம் கார்பரேஷன்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாது. செடியினுடைய வேர்கள் மட்டும்தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும். என்னால் போக முடியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய வசிக்க போகிறவங்க தான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்பாங்க. அதுக்கு இருக்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இப்போ வந்து நிறைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஹெவி மெட்டல்ஸா, ஆர்சனிக், ஜிங்க், கோபால்ட், நிறைய இருக்கு. ஆர்சனிக் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சு. அதை நீங்க மண்ணை கையால் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லியூகோடெர்மா வரும். ஸோ அந்த மாதிரி அதீத கெமிக்கல்ஸ் இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய கெமிக்கல்ஸ் என்னன்னாங்க, ஃபைட்டேசஸ், ஜைலேசஸ், ஹெமிசைலேசஸ், நொதிகள் அதிகமாக இருக்கு. உயிர் நொதிகள் அது அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சாயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, these are all noises for you. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இந்தியன் உட்கொள்வது எவ்வளவு, அதில் வந்து எவ்வளவு உள்ள போய் சேருதுங்கிறதுக்கு. இது கால்சியம் வந்து காலகாலமாக வந்தது எப்படி, எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிற ஒரு டேபிள். இதை மட்டும் ஒரு அழுத்தம் திருத்தமாக நாம் முடித்துவிட்டு சொல்லிவிட்டு என் உரையை முடித்து கொள்கிறேன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது வந்து இப்படி வச்சுக்கலாம். அதிக உந்து உள்ள ஒரு மூலக்கூறு. இதுதான் நம்ம வந்து இப்போ பிளான்ஸ் போட்டிருக்கிறோம். ஒரு கேள்வியை மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிற அனுமானத்தை உங்ககிட்ட விட்டு விடுறேன். கெமிக்கல்ஸ் நைட்ரஜன் ரெண்டுமே நைட்ரஜன் தான். யூரியாவில் இருக்கிறது நைட்ரஜன் தான். நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகவியம் இருக்கிறது எல்லாமே நைட்ரஜன் தான். ஆனால் ஏன் வந்து பிளான்ட் என்ன சாப்பிடுதுன்னு தெரியுங்களா? நைட்ரேட்டை மட்டும்தான் அதனால் சாப்பிட முடியும். அது உறிஞ்சி எடுக்கிறது வந்து நைட்ரேட்டை மட்டும்தான் உறிஞ்சி எடுக்கும். அப்போ இதில் போடுறதும் நைட்ரஜன் தான், அதில் போடுறதும் நைட்ரஜன் தான். பிளான்ட் கன்வெர்ட் ஆகி நைட்ரேட்டை தான் உறிஞ்சி எடுக்குது. அப்போது சிந்தட்டிக்கும் ஆர்கானிக்கும் என்னப்பா வித்தியாசம்? பிளான்ட் சாப்பிடுறது. இந்த கேள்வி பல பேர் மனதில் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது. இந்த சிந்தட்டிக் கெமிக்கல்ஸில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன்.
அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து எப்படிங்கிறது ஒரு சின்ன அனுமானத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக சீவனிங்கனாவோ இல்லை புல்லன் சொல்கிற வேகமாக போட்டிங்கனாவோ படன்னு ஒரு தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து வேகமாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சுட்டு சின்ன காயத்தை வச்சுன்னா ஒட்டும். அந்த இடத்துல கிரியேட் ஆகிறது வந்து மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரித்து ஒன்று கூட ஒட்டக்கூடிய ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் அதை விட அதிக பவர் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த சமாச்சாரம் வந்துங்க கெமிக்கல் சிந்தசிஸ்ல மட்டும்தான் வரும், அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா இட் இஸ் ஹைலி எண்டோதெர்மிக், எனர்ஜி கன்சியூமிங். ஆனால் இந்த பஞ்சகவ்யம் போன்ற இயற்கை முறைகளில், இயற்கை தொழில்நுட்பங்கள், முறைகள் வேறு தொழில்நுட்பங்கள் வேறு, முறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இட்லி செய்யறாங்க, இட்லி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே வந்து சரவணபவனில் செய்யறாங்கன்னா அது தொழில்நுட்பம். இப்போ அந்த இது என்ன ஆகுதுனாக்க பிளான்ட்டுக்கு போடுறோம். பிளான்ட் பசியில் இருக்கும்போது என்னத்தை சாப்பிடுங்க, எதை கிடைச்சாலும் சாப்பிடுங்க. உள்ள இருக்கிறது பூரா வந்துங்க கெமிக்கல் இருக்கிறது பூரா வந்து நைட்ரஜனை மட்டும் வச்சு தான் சொல்றேன் நான். மற்றதற்கும் இது பொருந்தும். உள்ள இருக்கிறது பூரா நைட்ரஜன் தானே. வயிறு நிறைந்திருக்கிறது, உடல் பருத்திருக்கிறது, சக்தி இருக்கிறதா? இல்லை. தேவைப்பட்ட போது நைட்ரஜன் தள்ளிட்டங்க, உள்ள ஃபுல்லா நைட்ரஜன் நிறைஞ்சு கிடக்கு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு உண்டான சக்தி மெம்பரேன்ஸ் நம்மளுக்கும் பிளான்ட்ஸுக்கும் இருக்குங்க. அதில் வந்து ஃபேட் மூலக்கூறுகள் இருக்கும். அதுல போய் ஒட்டி அதை சிதைக்கக்கூடிய முதல் மூலக்கூறுங்கிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான். அப்போ ஓட்டைகள் அதிகமாக வரும். ஸோ ஓட்டையை வந்து நம்ம வந்து அடைச்சிட்டு இருக்கணும். எப்படி? இன்னும் நைட்ரஜன் வரும் கீழே வராம. நைட்ரஜன் பத்தலினாவோ தண்ணி பத்தலினாவோ இந்த உப்புக்கள் நம்ம கையை உப்பு தண்ணிக்குள்ள விட்ட மாதிரி பிளான்ட்டை சுருக்கி எடுத்துரும். ஆனால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லாத போது இருக்கும் கதைகளை சிறுக 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 கட்டி கொள்வது. கட்டி கொண்டால் மறுபடியும் அதை உடைக்கவே முடியாது. நாம் ஏன் சிறுக கட்ட ஆரம்பிக்க கூடாது? பல மூலக்கூறுகள், யூமிக் ஆசிட் வந்துருச்சுங்க, ஃபிஷ் அமினோ ஆசிட் வந்துருச்சு. அதுக்கு தேவையான மூலக்கூறுகளை நொதிகள் மூலியமாக மித வேகத்தில், அதிவேகத்தில் நாம் வந்து உற்பத்தி பண்ண முடியும். தேவையான டன்னேஜ் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் அதை தைரியமாக முனைந்து தொழிலாக செய்வதற்கு யாரும் இல்லை. காலங்கள் வந்துவிட்டது. ஆர்கானிக்ங்கிற கான்செப்ட் வந்து முதல்ல வந்து 13% வளர்ந்துட்டு இருந்த இது வந்து இப்போ வந்து 15% வளர்றதுக்கு ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு. இதை நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு மதிகூர்ந்த அவையோருக்கு மிகவும் பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு அது கம்பெனின்னு சொல்றதே வந்து சட்டத்தின் கட்டாயமாக கம்பெனியை நம்ம கூப்பிட வேண்டியது இருக்கு. நான் உயிர் நாடியாக நான் எடுத்துக்கொண்டது வந்து விவசாயத்தை வந்து முன்முனைந்து ஏதோ ஒரு தொழில் முனையம்ங்கிறது. வழிதவறி போனது வயிறியல் பாடத்தை எடுத்தேன். ஏன்னா நான் வந்து மருத்துவன் ஆகும் என்ற ஒரு கனவுல. ஆனால் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய ஆராய்ச்சியின் சில விளைவுகளாக மீன் அமினோ அமிலம். மீனை வந்து நம்ம மக்க வைக்கிறோம். மீனில் வந்து மீன் கெட்டு போச்சுனாவே அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதையும் நீங்கள் நைட்ரஜன் யூரியாவையும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்மெல் தான். ஸோ யூரியாவுக்கு இருக்கிற பவர் மீன் அமினோ அமிலத்துக்கும் இருக்கிறது. மீனை மக்க வைத்தால் 3 மூலக்கூறுகள் கிடைக்கும். மீன் மக்க வச்சு ஃபிஷ் அமினோ அமிலங்களை எடுக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனால் மீன் செதில்கள் வந்து கைட்டின் கைட்டோசான் இருக்குது. அந்த கைட்டின் கைட்டோசான் என்ன பண்ணும்னாங்க, பூஞ்சைகள் பெரும்பாலும் தாவர இனங்களுக்கு உயிர்கேடு விளைவிக்கிறது. ஒன்று வைரஸ் அல்லது ஃபங்கை. பாக்டீரியல் டிசீஸ் ரொம்ப கம்மி. பெரும்பாலும் வைரஸ் வந்துருச்சுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஃபங்கல் டிசீஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு இதை வந்து ஒரு ப்ராசஸில், இயற்கையான ப்ராசஸ், அதான் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். நம்ம தயிர் போடுற மாதிரி ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். தயிர் ஓட்டம்னா ஒரு நாள் ஆகுதுங்க. எனக்கு தயிர் உடனே வேணும்னாலும் சில பேர் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. சம்டைம்ஸ் கால் இட் யோகா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி அந்த மூலக்கூறுகளையும் நாம் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இயற்கை வழியில் உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகள் வேளாண்மைக்கு பயன்படுத்துவைகளாக பண்ணிக்கிறோம். இன்னொரு கம்பெனி வந்துங்க எங்கெங்கே இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்குதோ அதையெல்லாம் சேகரித்து ஒரு டேட்டா பேஸ் பில்ட் பண்ணிங்க.
யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஒன்று விலை பேசுவதற்காகவோ அல்லது லைசன்ஸ் போட்டு விற்றதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காசு கொடுப்பதற்கு நாங்கள் வந்து இணைப்பாளமாக இருந்தோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். இது இட் இஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் மை சென்டிமெண்ட்ஸ் ஆர் யூ. அதுக்காக இல்லை, நேரம் தான். நீங்கள் நைட்ரஜன் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. இப்போ ஃபெர்டைல் என்பி கேட்குறாங்க, நைட்ரஜன், பொட்டாஷ், அப்புறம் பாஸ்பரஸ், அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் நைட்ரஜன் எல்லாம் நேச்சுரலாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டாஷ், பாஸ்பரஸ், அப்புறம் அதர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது வந்து நம்ம இந்த ஆர்கானிக் மெனுவில் அது கிடைக்குமா? நான் எல்லாத்துக்கும் புரிந்தது வந்து தலைச்சத்து என்ற காரணத்தினால் மட்டுமே நைட்ரஜனை பற்றி அதிக அழுத்தம் கொடுத்தேன். இயற்கை மூலியமாக அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும். மீன் ஒன்றில் மட்டுமே 3 வகையான ஊட்டச்சத்து. நைட்ரஜன் ஒன்று, அமைன்ஸ் சப்ளிமெண்ட் ஃபார் நைட்ரஜன், அப்சார்பபிள் நைட்ரஜன், இட்ஸ் கால்ட் பயோ அவைலபிள் நைட்ரஜன்லாம் டெக்னிக்கல் சொல்றாங்க. தமிழாக்கமும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும். ரெண்டாவது வந்து பாஸ்பரஸ். எந்த ஒரு பாஸ்பரஸ் சைக்கிள் நீங்க பார்த்தீங்கன்னாலுமே கடைசியில் லீச் ஆகி போகிற கடலுக்கு தான் போகும். கடலில் இருக்கக்கூடிய மீனில் இருக்கிற எலும்புகளில் அதிகமாக பாஸ்பரஸ் தான் இருக்கும். பாஸ்பரஸ் தனியாக எடுத்துங்க, சுண்ணாம்பு கூட நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா அது ஃப்ளேக்ஸ் மாதிரி மாறிடும், உள்ள போட்டீங்கன்னா கறந்து. அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நேச்சுரலாகவே நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்கு அதிகமாக நீங்கள் போகவே தேவையில்லை. ஏன் மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இப்போ வருதுன்னா, நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு தண்ணி கட்டாதனால மேலே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து கேபிலரி ரைஸ் இல்லாமல் கீழே வந்துருது. மறுபடியும் அது உந்துவாயம் கொடுக்கணும்னா நம்ம மறுபடியும் ஃபீட் பண்ணணும். நீங்கள் சிம்பிளாக வந்து எதையும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதையவே சுற்றியும் மல்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு தேங்காயில மட்டை வெளியில் போகுது, அதுக்கு உண்டான அளவுக்கு மட்டும் மைக்ரோ நியூட்ரியன் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் நீடட் இன் ட்ரேசஸ். இந்த ரிவர்சல் டெக்னாலஜி ரிவர்சல்னா இது அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்ளிகபிள் இருக்கு. நான் என்னுடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண நேரத்தில் அறிஞர்களுக்கு இதால் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ், இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே பண்ணாங்க. அல்லது இதெல்லாம் நடந்த அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ புத்தாக்கரமாகி நம்ம இது பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே இப்போ இந்த ஒவ்வொரு டெக்னாலஜியோடைய பின்விளைவுகள் பூரா ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தோம்னா எந்தவித ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்க முடியாது. நியூக்ளியர் டெக்னாலஜி எடுத்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் நம்ம நீங்கள் சயின்ஸில் எடுத்தாலும் எல்லாத்தையும் இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையே அந்த பிரிட்டிஷ்காரர் லார்ட் மெக்காலே பண்ணார். அவர் வந்து எல்லாம் பிரிட்டருக்கு வந்து எல்லாம் கிளாஸில் போய் வேலை செய்யறதுக்காக தான் அவர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ணார். அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இப்போ சொல்கிறோம். இப்போ எல்லாம் வரும்போது நமக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாது. தெரிஞ்சிருந்து இதை பண்ணாமா இல்லை, நல்லது எல்லாம் நடந்த அப்புறம் அந்த விளைவுகளை பார்த்து நம்ம புத்தால்தனமாக ஆகிட்டோம். இதில் இது சார் கேட்டது இன்னும் ஒரு அடிஷனல் கொஸ்டின் கேட்டேன். அதாவது இப்போ சார் கேட்டது வந்து வந்த பிறகு நம்மகிட்ட இருந்ததா இல்லை வர்றதை அவாய்ட் பண்ணிருக்கலாமான்னு கேட்டேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா இது வர்றதுக்கு முன்னால இந்தியாவிலையோ இல்லை வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லையோ ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்ததா இவ்வளோ பேரை சாப்பாடு வைக்கிறதுக்கு? இவ்வளோ பேர் சாப்பாடு வைக்கிறதுக்கு அப்போ விவசாயம் பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்ததா நம்ம கிட்ட? எதுக்காக நம்ம இதை அடாப்ட் பண்ணியிருக்கணும் அந்த காலகட்டத்தில்? ஏன்னா வாட் இஸ் த கம்பல்ஷன் டு அடாப்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ? ஒன்று டெக்னாலஜி ரிவர்சல். டெக்னாலஜி இருந்தனாவே ஒன்று டெக்னாலஜி அண்ட் ஆன்டி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு வேகமாக உந்து இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு பிரேக் கண்டுபிடிக்கணும். ஆனால் வந்து யூஸ்வலி வி லேர்ன் பை மிஸ்டேக்ஸ். ஸோ அனதர் டெக்னாலஜி அரைசஸ் ஆஃப் அரர். ஆனால் இதை பொறுத்தவரை மற்றதுகளை விட்டு விடுவோம், அடிப்படைகளை மட்டும் நான் பார்ப்போம். தொழில்நுட்பம் உருவாகும் போதே உருவாக்கிய பிறகு நிச்சயமாக தெரியும் பின்விளைவுகள் என்ன இருக்கும். அது வரையறுக்கப்பட்டு வகுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கு வந்து காலங்களையும் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சி சுப்பிரமணியம், MS சுவாமிநாதன் டெலிகேட்டாக நாங்கள் அவங்க போகும்போதும் கூட நாம் வந்து இது எவ்வளோ நாளைக்கு நான் வந்து இதையே உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த நியூக்ளியர் 1, 2, 3ங்கிற மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் வந்து வர்த்தக ரீதியான பரிமாற்றங்கள் மட்டுமே நடந்து கொண்டு எதை கொடுத்தால் எதை இழப்போம், எதை இழந்தால் எதை பெறுவோம் அப்படிங்கிற வர்த்தக ரீதியான
உரையாடல்களும் நடவடிக்கைகள் மட்டுமே இருந்தது. ஆனா நோக்கம் என்ன? சொன்ன மாதிரி இத்தனை பேர்த்தை காப்பாற்ற வேண்டும். நம்மிடத்தில் அந்த காப்பாற்றும் தன்மைகளும் தொழில்நுட்பங்களும் இருந்ததா? இல்லை. ஆகையால் நம்ம அங்கிருந்து வாங்கி ஆகணும். ஏன் நாம் வந்து பண்ணிக்கல? பெரும்பாலும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர்கள், செயல்படுத்தியவர்கள் எல்லாம் மேலை நாடுகளில், இன்றிருக்கும் நிலைகளிலேயே மேலை நாடுகளில் தங்கிவிட்டனர். அங்குதான் தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால இப்போ வந்துங்க I don't want to go into detail of that license ராஜ் அப்படிங்கிறது. ஆனா இந்த WTO-ல வந்துங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ட்ரிப்ஸ்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. தொழில்நுட்ப ரீதியாக நம்ம வந்து காப்புகளையும் கோப்புகளையும் நாம் வந்து நம்ம ஊரில் நாம் பதிவு பண்ண முடியறது இல்லைங்க. ஆனா அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் கொரியாவிலையும் அதிக அளவில் பேட்டன்ஸ் அவங்க தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஜுகாட்னு சொல்லுவாங்க, இமிட்டேட்டிங் டெக்னாலஜி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இவனுக்கு பண்ணிடுவாங்க. பிகாஸ் they know the fundamentals அப்படின்ட்டு அதையே பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான வழிமுறை. நான் வந்து அயல் நாட்டுகளை நான் குறை சொல்லவில்லை. அவர்களுக்கு உண்மையான மனிதாபிமானம் இருந்திருந்தால் நேரடியான நேர்மையான வர்த்தகம் நம்மிடம் பேசியிருக்கலாம். நாம் தயாராக இருக்கிறோம். அவர் பேச தவறிவிட்டார். நமக்கு இது பின்விளைவுகள் நமக்கு தெரியவில்லை. தெரிந்தவர்கள் நம்மிடம் சொல்லவில்லை. பைசா ரைஸ் பண்ணாங்க, 3 டைம்ஸ் ரைஸ் பண்ணாங்க. சாயில் ஃபெர்டிலிட்டி கம்பேர்னா கிராப்ஸ்னுடைய ரெண்டு தடவை ரைஸ் பண்ணாங்க, அப்புறம் ரைஸ் பண்ணாங்க. இல்லை crop rotation இல்லை, multiple it's called crop rotation or crop rotation only when you change the crop. yeah, when you change ரெண்டு இல்லை இது 2 போகம் 3 போகம் ஒரே இதே 2-3 தடவை போடுறோன்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் ஆகும். போகங்கள் நாட் இன்டர்கிராப்பிங் ஸ்ட்ராட்டிஃபைட் அக்ரிகல்ச்சர் கிடையாது. அந்த காலத்தில் வந்துங்க விதிமுறைகள் ஒன்று, நம்ம எல்லாமே வந்து சன்னை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மூன் கேலண்டர் தான் நம்ம முழிப்பதும் தூங்குவதும் சூரியனின் சுழற்சியால் தான். அதை அடிப்படையாகத்தான் நாம் வந்து பண்ணையம் பண்ணோம், அதாவது வேளாண்மையும் பண்ணோம். அந்த காலத்தில் இருந்த ஆள்களுடைய வளத்தையும் இட்ஸ் கால்ட் AW ஈக்குவல்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பர்சன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போயிடும். ரொம்ப இதான் நான் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் இருந்த ஆளுடைய உயரமும் பருமனும் தெம்பும் இந்த 3 விரலால அவங்க வந்து ஒரு 250 கிலோ மூட்டை தூக்கிருக்கு. அதை தூக்க முடியலன்னு அவங்க வந்து இது வந்து 210 கிலோன்ட்டு அப்படியே சொல்லுவாங்க. இப்படின்னு பார்த்தாங்கன்னா நாளைக்கு மழை வரும்னு சொல்ல திறன்கள் போய்விட்டது. அதே மாதிரி கிராப் சுழற்சியினால வந்துங்க ஒரு கிராப் போட்டு எடுத்தோம்னா நிச்சயமா வந்து அதுல இருக்கிற சத்தையெல்லாம் அதை எடுத்துடும். ஆனா அது என்ன நாம பண்றோம், மறுபடியும் உள்ள போடுறது கிடையாது. கதிரை மட்டும் அடித்து விட்டு மீறி உள்ளே போடுவது கிடையாது. அதை அந்த காலத்துல வந்து ரொம்ப பகுத்தறிவுடன் என்ன பண்ணாங்கன்னா மாட்டுக்கு வந்து உணவாக பயன்படுத்தினார். சாணம் மக்கி உடனே கிடைத்திருந்தது, அடுத்த சுழற்சிக்கு வந்து உடனே கிடைத்திருந்தது. 6 மாச பயிர்கள் இருமுறை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். 6 மாச பயிர்கள் இருமுறை 2 போகம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் லேண்ட் இருக்கலாம். இப்போலாம் இந்த ரேஞ்ச் ஃபார்மிங் எல்லாம் அழகா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வாழை இங்க போட்டுக்கணும், அடுத்த தடவை கரும்பு இங்க போட்டுக்கணும். நான் இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் கிராப்ஸ் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச கிராப்ஸ். அப்போலாம் வந்து நொச்சி இதுக்கெல்லாம் நிறைய கிராப்ஸ் வந்து இடையூறு பயிர்களாக போட்டிருந்தாங்க. இந்த ஹாலிடே பீரியட், எஸ்பெஷலி தை மாசம்லாம் ஹாலிடே பீரியட், அப்போல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் நடக்குங்க. அந்த டைம்ல வந்துங்க அறுவடை செய்து உள்ளே குடோன் நிறைஞ்சிருக்குங்க. அந்த டைம்லேயே ஒரு கிராப் போட்டிருப்பாங்க, நொச்சி கருமுத்தன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுவெல்லாம் வந்துங்க விளையாடி ஊக்கம் கொடுப்பதற்கு இட் பி லைக் L-DOPA and LSD. இயற்கையை சாப்பிட்டு புகையிலாம் அந்த மாதிரி வந்த கிராப். ஸோ இது வந்து வேர் முறையில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து நைட்ரஜனை அதிகமாகிடுது. பயிர் வகைகளில் என்ன இருக்கிறது, புரதம் அதிகமாகிறது. புரதத்துக்கு என்ன அதிகம் தேவை, நைட்ரஜன் தேவை. ஸோ
ஸோ அந்த நைட்ரஜனை போட்டு முடிச்சு அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னாங்க, நைட்ரஜன் எடுக்காத கிராப்பா போடுவாங்க. அது இன்னும் கீழே நைட்ரஜன் விட்டுக்கூடிய கிராப்பா போடுவாங்க. அந்த வழிமுறை வந்து இப்பெல்லாம் சுருங்கிடுச்சுங்க. நம்மளும் ஆள் சைஸும் சுருங்கிட்டோம். நம்ம ஆல் சைஸ் சுருங்கிட்டோங்கிறத வந்து நான் கொஸ்டின் பண்ணுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலி தட் இஸ் நாட் ட்ரூ. நம்ம அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சாரி மைக் வேணுமா? சரி, நம்ம வந்து சில விஷயங்களை கொஞ்சம் பழங்காலத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறது வந்து டேட்டாவோடு தான் பண்ணணும். நியாயமாக சொல்கிறாங்களா 250 கிலோ அப்படியே கையாள தூக்கணும்னா நமக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னவாக இருந்தது ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி? உண்மையிலேயே எல்லாரும் வந்து அப்படியே திந்தோல் படைத்த அப்படியே ஒரு 200 கிலோ 300 கிலோ தூக்கக்கூடிய மாதிரி இருந்தாங்களா எல்லாருமே? ஐ டவுட் இட். நம்மக்கிட்ட வந்து அதுக்கான டேட்டா எதுவும் கிடையாது. இல்லை அதாவது இன்னைக்கு வந்து உடல் பருமன்கிறத தாண்டி பார்த்தோம்னா, இன்றைக்கி ரொம்ப ஒபிசிட்டி பல இடங்களில் இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஆவரேஜ் ஹைட்டு, ஆவரேஜ் ஷூ சைஸ் எல்லாமே வந்து நியூட்ரியன்ஸ் நிறையா கிடைக்கக்கூடியதுனால அதிகமாகிட்டு தான் போகுது இன்றைக்கி. பட் ஃபண்டமெண்டலி ஒரு குயிக்காக கேட்டுறேன் ஒரு கேள்வி. உங்களுடைய பேசிக் பாயிண்ட் வந்து க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறது கிரெயின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணுங்கிற ஃபோக்கஸில் இருந்தது. மாறாக இப்போ நீங்கள் முன்வைக்கிற அந்த ப்ரௌன் ரெவல்யூஷனுங்கிறது சாயிலுடைய மண்ணுடைய வளத்தை அதிகரித்தா மற்றதெல்லாம் தானே நடந்துடும் அப்படிங்கிறது தான். க்ரீன் ரெவல்யூஷனும் அதை ஒரு பாயிண்டாக தான் முன் வச்சுது. மண்ணுடைய வளமை அவங்க எப்படி அதிகரிக்கணுங்கிறதுல வித்தியாசங்கள் இருக்கே தவிர, மண்ணுடைய வளத்தை அதிகரிக்கணும், வீரிய ஒட்டு விதைகளை போடுவதன் மூலமாக எல்லா சத்துமே நேராக அந்த கிரெயின்குள்ளே போயிடணும், அதோடைய ஸ்டாக் மற்றதெல்லாம் போகக்கூடாது, ப்ளஸ் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்ந்து வந்தது. அதோடைய குறைபாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு தெரியுது. ஆனால் எனக்கு மற்றவங்க சொன்ன இந்த 2 பேர் ரைஸ் பண்ண மாதிரி அந்த நீங்கள் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இருமையை கட்டமைச்சிங்க. ஒரு பக்கம் நார்மன் போர்லாகலாம் ஓரளவுக்கு பாராட்டினாலும் அவங்கெல்லாம் திட்டம் போட்டே அழிக்கணுண்டா இவனுங்களை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை திட்டம் ஒன்று ஏதோ அமெரிக்காவில் இருந்த மாதிரியும், இன்னொரு பக்கம் நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் வந்து அல்லது ஃபுகோக்காலேருந்து ஆரம்பித்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆட்கள் வந்து அது போன்ற ஒரு பயிர் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கொடிபிடிப்பவர்களாக ஒரு ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு கேபிட்டலிசம் வர்சஸ் கம்யூனிசத்தோடைய ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு இதை கட்டமைச்சிங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு அன்ஃபேரான ஒரு ப்ரெசன்டேஷனுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ப்ராப்ளம்ஸ் தெரியுது. அந்த கிரீன் ரெவல்யூஷனுங்கிற அந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கில் நடந்த ப்ராப்ளம்ஸ், அதை இன்றைக்கி அன்டூ பண்ணுறதுக்கு நம்முடைய வரலாறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொண்டு நிறைய தகவல்களை இன்னும் வலுவாக கட்டமைச்சு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டினை கேட்குறதுக்கு, இப்போ ஃபுகுவோகாவோடது ஓவர் நைட் இன்றைக்கி உலகம் முழுக்க அதை ரோல் அவுட் பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்களும் நானும் சாப்பிட்ற அளவுக்கான உணவை தயாரிக்க முடியும்னு நீங்கள் கருதுறீங்களா? அவ்வளோ, அது ஒரே கேள்வியோட நிறுத்துறேன். அந்த ஒரு கேள்வியில் அனைத்தும் நான் பேசியதே நமக்கு அறியாமையினால் நாம் அடிமையிலாகிவிட்டோம். தொழில்நுட்பங்கள் நமக்கு தெரிந்திருந்தும் நாம் செய்ய முன்முனைந்திருந்தாலும் நாம் விலை போய்விட்டோம். நான் அமெரிக்கர்களுக்கோ அல்லது வேறு சிவக்கொடி இதழுக்கோ வைக்கவில்லை. நான் முன்வைத்ததே நார்மன் போர்லாக் அவர் அறியாமையால் சில அமெரிக்க மேலதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதை செவனே செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி, அமெரிக்காவும் நான் சொன்னது அமெரிக்காவும் ஒரு கீழ்நோக்கத்தோடு அவங்க பண்ணலை நான் சொல்லலைங்க. ஆனால் அந்த கமர்ஷியல் பிஸ்னஸ் ஹவுசஸ் அவங்க நம்மளுக்கு நடக்கிற லாபியிங் எங்கேயும் நடக்கிற மாதிரி அவங்க லாபியிங்கு அமெரிக்க அதிகாரிகள் விலை போய் வைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய கூற்று. ஒன்று, ஃபுகுவோகா மாதிரியோ அல்லது நம்மாழ்வார் மாதிரியோ நாராயண் ரெட்டி மாதிரியோ உடனே நம்ம மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கூற்று இல்லை. இப்பொழுதாவது ஆரம்பிப்போமே அப்படி என்பதுதான் என்னுடைய கூற்று. இந்த ஆதாரங்கள் பல இருக்கின்றன, முரணுக்குண்டான ஆதாரங்கள். இது செவிவழி செய்தியோ அல்லது பாப்புலர் மேகசின்ஸ்லையோ படித்த செய்திகள் அல்ல.
என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோரை பெற்றோர்கள், அப்படி ஒரு 13 தலைப்பு. எங்கள் அம்மா சைடில் தான் நான் பார்த்துட்டேன். எங்கள் அப்பா சைடு இன்னும் இப்போ தான் யாரோ ஒருத்தர் பர்மா போயிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பர்மா போகிற நிலைமையில் நான் இல்லைங்க, மியான்மர் போகிற நிலைமையில் இல்லை. சராசரியாக பார்த்தால் ஒரு கேள்வி அவர்கள் எல்லாமே என்னை கேட்டது திடீர்னு மாற்றி நான் கேட்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து 20 அடி இருந்திருப்பானா? சாத்தியமே அல்ல. அதுக்கு தான் அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிறத பேஸ் பண்ணி எல்லாமே உணவு எவ்வளவு கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பகிர்ந்து உடல் பருமனும் இருக்கும் என்ற கோட்பாடு. இட் இஸ் லைக் த லா ஆஃப் கிராவிட்டி தட் cannot be challenged. So there are statistics I can submit to you how we have divided the area of productivity to the land and farm sizes. அதை டிஸ்பியூட்டபுளாக அப்புறமா வச்சுப்போங்க. ஐ வில் சப்மிட் டு யூ. ஏன்னா அது வந்து நிறைய அறிவியல் கருத்துகள், அறிவியல் முரண்கள் நிறைய இருக்கு. ஷூ பெருசாகிறதும் சிறுசாகிறதும் மட்டும் இல்லை. ஒபிசிட்டியை வந்து ஊட்டத்துடைய ஒபிசிட்டியா, வெறும் ஒரு சார்ந்த சத்து நிறைந்த ஒபிசிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து இவர் ஹெக்டேன்னு ஒருத்தர் இருக்காருங்க, மணிப்பாளையம் யூனிவர்சிட்டி ஃபார்மர். அவர்கிட்ட நாங்கள் பொள்ளாச்சியில் ஒரு இது கேட்கும்போது இந்த விவாதங்கள் நிறைய காரசாரமாக நான் உங்கள் சைட்லேருந்து நான் அவரை கேட்டிருக்கேன். சட்னி நீ 10 நாள் சாப்பிட்டு பாரு, ஒரு தடவை தான் உயிருக்கு ரிஸ்க் எடுத்து பாரு அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிற தைரியம். ஹார்ட் அட்டாக் இஸ் நாட் காஸ்ட் பை தேங்காய் சட்னிஸ். இட் இஸ் நாட் காஸ்ட் பை கிரவுண்ட் சட்னி. We were being co-evolving with the food system over there, but somewhere அது fragment ஆயிடுச்சுங்கிறது நிறைய ஆதாரம். சிவா கொஞ்சம் ஓடு. Perfectly. See, when a system is exposed to more endothermic reactions, நீங்க உள்ள நடக்கக்கூடிய cycle absorptions எல்லாம் இருந்ததுன்னா, when nitrogens are alone available inside a packed environment, when there is an energy change, when there is a potential change of the, அது ரொம்ப டெக்னிக்கலா சொல்லுங்க, அந்த எனர்ஜி சேஞ்ச் நடக்கும்போது பாடி எனக்கு கன்சிடர் ஆகுதுன்னா நான் அந்த பிளான்ட் மெட்டீரியல் ஏதோ சாப்பிடுறேன், அது எக்ஸசிவ் ஃபெர்டிலைசர் அது உள்ள போயிட்டு அந்த பிளான்ட் குள்ளேயோ அந்த ஃப்ரூட்ஸ் குள்ளேயோ ஏதோ, so then it goes into my body, I consume. Yes. இப்போ என்னோட பாடியில அது when it undergoes the metabolic activities, அப்போ வந்து free radicals produce ஆனா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கு. எனக்கு கேன்சர் வருது. No. பிளான்ட் குள்ள போய்ட்டா பிளான்ட் free radicals வந்தா it is not going to affect me இல்லையா? Correct. இல்ல எனக்கு இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்தி இல்ல. But I try to simply சொல்லுங்க, ஒரு 4-5 பேராவது புரிஞ்சுப்போம். பரவாயில்ல சொல்லுங்க. What quantities you give it to the plant? நாம் என்ன பண்ணுவோம், தலைவலி வந்தா உடனே 2 குளோசினை போட்டுக்கலாம், 3 குளோசினை போட்டுக்கலாம். The consumption that is causing havoc in the system. ஐ தவிர fertilizers access I don't think judicious. ஒரு ரோஜா செடி பூக்கிறதுனா கடையில் போகும்போது இவ்வளோ போடு 2 கிராம்ஸ்னா நம்ம ஒரு 4 கொஞ்சம் கூட போட்டு பார்க்கலாமே. ஸோ நம்ம பிளான்ட்க்கு ஈவன் ஃபார்மர்ஸ் ஐ திங்க் that's where they go wrong நான் நினைக்கிறேன். ஃபர்டிலைசர்ஸ் விற்கிறதோ இவ போடும்போது கொஞ்சமாக போட்டு minimalistic whatever the plant requires போட்டாங்கனால it should be a problem. But நீங்க சொன்ன மாதிரி there should be a lobby between the fertilizer people and then selling it farmers. நான் வந்து சயின்டிஸ்ட் மேலாண்மை செய்திகள்ல பார்ப்போம், 5 கிராம் போடு 200 கிராம் யூரியா போடு அது கேட்டு போடுறாங்களா, இல்லை அதிக விட ஜாஸ்தி அவங்க நிறைய வரட்டனை பிளான்ஸ் போடுறாங்களோ. ஸோ தீஸ் ஆர் நாட் தி திங்ஸ்
மீன்ஸ் அதுதான் வந்து கன்ஃபியூஷன் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். I don't think because of chemicals as such, whether it is organic origin ஆவோ இல்ல chemical synthetic chemicals நீங்க fertilizer ஆவோ அதனால வந்து பிளான்ட்க்கு ஹார்ம் வருமோ இல்ல அதை நம்ம கன்சியூம் பண்ணா வருமோன்றது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நம்ம எல்லாமே சிம்பிளி ஹை திங்கிங் பண்ணா யாருக்குமே இந்த பிரச்சனை வரப்போதில்லை, ஸ்ட்ரெஸ் இருக்க போதில்லை, யாருக்கும் வியாதி வரப்போதில்லை. நம்ம எல்லாத்தையுமே எக்ஸசிவா பண்றோமோ அப்படின்ற டவுட் தான். ஈவன் இந்த யூஸ் ஆஃப் fertilizers for plants, those are selling, those are guiding us, and those farmers are using it கொஞ்சம் எக்ஸசிவ் ஆசைகளை இன்னும் கொஞ்சம் நிறைய பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் அப்படிதான். ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நடந்து அதனால வரதான் எனக்கு டவுட். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல எஸ்பெஷலி a technical question which I really want to. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் வந்து ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் தட். அதே சமயத்தில் நீங்க சொல்றது வந்து மேக்னிஃபிகேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். ஃபார் த டைம் பீயிங் வி ஃபர்கெட் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். யூசுவலாகவே வந்துங்க எந்த ஒரு சமாச்சாரமும் ஒரு உயிர் அமைப்புக்குள்ள, இட் இஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் சிஸ்டம்குள்ள உள்ள போவதற்கு, அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட், ஒரு செவற்றிலிருந்து இன்னொரு செவற்றுக்கு போவதற்கு மற்ற விஷயங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாங்க, நம்ம மெம்பரேன்ஸை தான் செலக்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புறோம். இட் இஸ் கால்ட் அஸ் செலக்டிவ் அப்சார்ப்ஷன். பட் சம் அதர் டைம் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பாசிவ் அப்சார்ப்ஷன் ஆல்சோ. அது போக வந்து ஃபோர்ஸ்ட் பர்குலேஷன் ஒரு இது இருக்குங்க. நம்ம கை உப்புல வச்சோம்னா என்ன ஆகுதோ அதே தானுங்க. ஒன்று ரிவர்ஸா இருக்கு, இல்லைன்னா அந்த பக்கம் அதிகமாக இருந்தா உள்ள வரும். இல்லை கேசிஎல் அயான் சேனல்ஸ் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கும் மற்ற உயிர் தரத்துக்கும் ரெகுலேட் ஆகாத சமாச்சாரம் என்னன்னாங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். எங்க இந்த மாலிகூல்ஸ் பிரேக் ஆகும் சேருங்கிறத வந்து there is no ionic core for the synthetic molecules. Ionic coreங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலுங்க, அது எலாபரேட்டா நாம சொல்ல வேண்டியது. நம்ம கூடயே இருந்து பழக்கப்பட்ட சில molecules will have an energy existing around, so they will recognize the energy bandwidth. அது இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போகும்போதுங்க மின் கடத்தி தன்மை நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தர் இதுலயும் இருக்குதுங்க. போட்டோசிந்தசிஸ்ல தான் அதிகமாக இதை விளக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு ரியாக்ஷன் நடக்கும்போதும் இந்த மின்கடத்தி தன்மை நடக்குங்க. எனர்ஜி உருவாகுதுன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏடிபின்னு ஒரு மாலிக்யூல் வரும். அது போட்டோசிந்தசிஸ்ல வரும். இல்லைன்னா நம்ம மெட்டபாலிசம் நடக்கும்போது அந்த ஏடிபி அதை போட்டு பயோகெமிஸ்ட்ரியில் போட்டு இன்னைக்கும் அதை கண்டா எனக்கு பயமா இருக்குங்க. ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீசிங் கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் தி அயானிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டூ அயான்ஸ் தட் ஹவ் கோஎக்ஸிஸ்டட் ஃபாரெவர் will never happen. But whereas when ion or a molecule that has been stressed will having a tendency to recognize and release it. இது வந்துங்க அடுத்த கட்ட ஆய்வு நிலைகளில் என்ன போயிட்டு இருக்காங்க, how can DNA self replicate அப்படிங்கிற கேள்வியில எது ஆரம்பிச்சு வைக்குது அப்படின்னு கேட்டா the tendency of molecules, எந்த molecules வந்து அதிகமா வந்து பிரியக்கூடிய தன்மை இருக்குதோ அங்கதான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நிரூபிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் அனுமானத்தில் முன்வைக்கிறேன். ஆனால் நான் சொல்றது வந்து உள்ள ஃப்ரீ ரேடிக்கல் எஸ்கேப்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கலாவே உள்ள போகுது, ஃப்ரீ ரேடிக்கல் இல்லை. இட் ஹேஸ் a tendency to form free radicals because they are more exposed to ionic systems. Once it forms, the membranes will break. The first area of attacking is the membrane. So leaching obviously happens. Sure. Associated antioxidants are balanced in natural systems. இங்க வந்து associated antioxidants are not there. இங்க biomagnetization நடக்கிறது வந்து principal biomolecule கிடையாது. Fillers or epimers or epithets are the prime reason for biomagnification. And those are not of concern. Purity levels are not concerned in those domains. Levels of principal active molecules are the only concern. இல்லைங்க, அதுதான் அவர் சொன்ன மாதிரிங்க, உடனடியாக நம்ம மாற முடியாது. மாறுவதற்கு நம்மளுக்கு வந்து ஒண்ணு உயிர்நிலை பயம் இருக்கக்கூடாது, இல்ல அந்த காலத்து சத்தியாகிரகம் மாதிரி நம்ம வந்து என்ன வந்தாலும் சமாளிக்கணும்
மனோதைரியம் வரும். அது இப்போ இல்லை. ஏன் நானே வந்து ஒரு அகத்தாய்வாளராக நான் பார்க்கும்போது எனக்கே அந்த தைரியம் இல்லை. நான் வளர வேண்டும், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த நம்பிக்கையில் நான் அரிசி இந்த 3 மாதமாக என்னுடைய மாமா தோட்டத்திலிருந்து நான் வாங்கிக்கிறேன். ஆமாங்க. இல்ல அவருக்கு மருந்து போட்டு தான் பண்றாரு, மருந்தெல்லாம் போட்டு தான் பண்றாரு. அந்த மருந்து போடும் தன்மை குறைந்திருக்கிறது. ஆமாங்க. That leads to biomagnification, but not leaching or reverse systems in terms of stress. எனக்கு என்னன்னா ஃபார்மர்ஸ்க்கு அந்த நாலேஜ் நிறைய வேணும். லைக் அவங்க டிபெண்ட் பண்ணி தான் நாம ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க பொழுதே சொல்றேன் ஓவர் ஸ்டேஜ் ஃபெடரேஷன் அங்கே இது மாதிரி பேசினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக மருந்து போடுங்க, வாட்டர் பிளான்ட் ரிக்வயர்ஸ் அப்படின்னு. நாங்கள் சாப்பிட்றவங்க எங்களுக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கி சாப்பிட்டு நான் கிட்டத்தட்ட வந்துங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கு அதை சொல்றேன். இல்லை, இந்த கேள்விக்கு வந்துடுவோம், முடிச்சிருவோம், அதுக்கு பிறகு பேசலாம். நான் நேட்டிவ் சேலம். ஐ பிலாங்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தேன். சேலத்திலேருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் பூரா செம்மண் பூமி. அந்த இடம் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதுக்காக டவுன் பக்கம் சேலம் கார்பரேஷன் ஏரியாவுக்கு வந்து 4 ஏக்கர் தண்ணி வசதியோட இடத்த வாங்கி எல்லாமே நான் விவசாய குடும்பத்தில் விவசாய செய்கிற குடும்பம். நீங்கள் சொன்னீங்கல்ல பாரம்பரிய விவசாய குடும்பம். இதில் என்ன மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தவிர எல்லாம் பேசினாங்க, எல்லாம் சுயநலம். தப்பா நினச்சக்கூடாது, இல்லை கருத்தை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. இது எல்லாமே சுயநலம். அரசியல்வாதிகள் இருந்து கமர்ஷியல் பண்ணுற ட்ரைனிங் இருந்து எல்லாம் கமர்ஷியல் சுயநலம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டிசிஷன் எடுக்க வேண்டியவங்கெல்லாம் பொசிஷனில் இல்லை, பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த டிசிஷனும் எடுக்கிறது கிடையாது. நம்பர் 1 பாயிண்ட். எல்லாமே பேப்பர், ஃபஸ்ட்டு பேச்சு, அப்புறம் பேப்பர், தென் ப்ராக்டிக்கல். இது 3மே வாழ்க்கைக்கு உதவாதது, குறிப்பாக விவசாயத்துக்கு உதவாதது. பேச்சு, பேப்பர், ப்ராக்டிக்கல், ரிசல்ட். என்ன முடிவு ரிசல்ட்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் இனிமேல் இந்தியாவில் வந்து வாழறதுக்கும் இதுக்கும் கிரீன் ரெவல்யூஷன் வந்தாலும் எது வந்தாலும் உருப்பட முடியாது. நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யாரு சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அவங்க சப்போர்ட்டிவாக இல்லை. ஒன்று அரசாங்கம் சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்க சப்போர்ட்டிவாக கிடையாது. அடுத்தது நீங்கள் உங்களுக்கு மக்களுக்காக விவசாயிகளுக்காக செய்கிற கிரீன் ரெவல்யூஷன் அக்ரோ இதெல்லாம் சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல் கமர்ஷியல். நீ எப்படி விவசாயம் வந்து பயோமாஸ் போட்டு அது இதுன்னு. நான் இப்போ வந்து ஒரு பாக்கு மரம் போட்டிருக்கேன், 1 ஏக்கர் 80,000 ரூபாய்க்கு குத்தகை போடுறேன். 2 வருஷமாக கீழே இலை வந்து அப்படியே கருகு நோய் வருது. நான் பார்க்காத அக்ரிகல்ச்சர் கிடையாது, ஆஃபீஸர் கிடையாது, டைரக்ட் வர்றாங்க, இதை போடுங்க அதை போடுங்கன்னு கேட்டால் மறுபடியும் எங்களுக்கு இதுதான் சார் தெரியுங்கிறான். அவனை டபுள் அதாவது டாக்டரேட் வாங்கணுங்க, யூனிவர்சிட்டி ஸ்பேஸ். என்ன பண்ண முடியுங்க? இவங்கெல்லாம் சொல்லிட்டு போச்சக்கூடாது, வருவாங்க சொல்லுவாங்க, ஜிபேரி போயிடுவாங்க. நான் அக்ரிகல்ச்சர் என்னுடைய தோட்டத்தில் யாருமே படித்தவங்களையோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்லை. ஃபர்ஸ்ட் பாலிசி ஐ கேன் டாக் எனிவேர். இதே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தால் செரிகல்ச்சர்னு சொல்கிறீங்கிற பட்டு வளர்ப்பில் பெஸ்ட் அவார்டு வாங்கி சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் அவார்டு வாங்கி எங்கள் ஐயா போய் பேச முடியும்னு என்னை ஆந்திராவை கூட்டிகிட்டு போய் சில்க் போர்டில் என்னை பேச வச்சாங்க. அப்படிலாம் செஞ்சோம். இப்போ வந்ததுன்னா இன்னும் லேபர் ப்ராப்ளம், ரெண்டாவது ஃபர்டிலைசர். கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் மாதிரி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. டிஏபின்னு ஒன்று சொல்கிறாங்க, 1550 ரூபா மூட்டை. அதில் வந்து களிமண் இருக்கு இல்லைங்க, களிமண்ணு கூட ஒரு லேயர் தான் கெமிக்கல் விடுறாங்க. ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கூடாதுமா, நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் ஏமாத்து சொல்லி அவங்க ஒன்றும் ஏமாத்திட கூட வாங்க சொல்லி
நாட்டு சிக்கன் சொல்லக்கூடிய இவ்வளவு பேசுறீங்க. உங்களை கடையை கூப்பிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி குறைச்சக்கூடாது. இந்த சேர்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் 100 தடவை காட்டுறான். அதை தான் நீங்களும் வாங்குறீங்க, உங்க பொண்ணு வாங்குது, நானும் வாங்குறேன். ஏன் அவன் ஏமாத்துறேன், நாம ஏமாந்துட்டே இருக்கோம். தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்க, தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அதுல வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் ஒரு விதிவிலக்கு அல்ல. பாக்கு போட்டிருக்கேன், தென்னை போட்டிருக்கேன். ஒரு சின்ன விஷயம் சார், தென்னை மரம் எனக்கு வந்து இப்போ 45 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. நெட்டை கொட்டை கார்பரேஷன் ஏரியாவில் சிட்டியில் இருக்கிறதுனால நாம் இருக்கிறதுக்குள்ளேயே பிளாட் போட்டு விற்றுருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இளநி கண்ணு தெரிஞ்சவங்க செவ்வாய் செங்கல்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணை வந்து ஒரு கண்ணு வந்து 100 ரூபா 120 ரூபா. இங்கே டிஜே இல்லை சார், டிஜேலாம் வாங்குறதுக்கு 250 ரூபா சார். 250 ரூபாய்க்கு வேணும்னா ஒரு ஏக்கர் விற்கணும். நான் 50 வருஷம் பண்ணிருக்கீங்கிறதுனால இல்லை சார், அது ஆர்டினரி வெரைட்டி இருக்கிறது. அதனால் 30 அடிக்கு ஒன்று விட்டுருக்கேன். 28 அடி 29 அடி 30 அடிக்கு. ஸோ அதுக்கு 4 மரத்துக்கு சென்டரில் இந்த செவ்வலணின்னு இந்த இளநீர் காய் 30 இன்னும் 30க்கு 28 சார். 30க்கு இருக்கு, சில இடத்துல சைட் கண்டிஷனில் 30க்கு 28 இருக்கு ஃபீட். அதுக்கு சென்டரில் வெயில் அடிக்குது. அதனால் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ரொம்ப அவர் கொஞ்சம் அனுபவப்பட்டுன்னு சொன்னாட்டு அதை வைக்கிறதுக்கு அந்த தென்னங்கண்ணை வந்து நான் வந்து 70 ரூபாய்க்கு இன்னும் வாங்கிட்டு வந்தேன். அதே அவர்கிட்ட வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்கிட்டு வந்து போடும்போது சும்மா இருக்க முடியும். எதுவும் மற்றவங்கலாம் சொல்கிறாங்கள, நம்ம படிச்சிருக்கிறோம்ல, நமக்கு சுயறிவும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது. பெரிய சொன்னாலும் கேட்குறது விவசாயத்தில். ஒருத்தர் வந்து விவசாயத்தில் வரும்போது கரையாக வருது சார் மண்ணில். அதனால் அந்த பூர்ண மருந்து இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் போட்டு இந்த பிஹெச்டிக்கு 10% இருக்குல்ல, அதை கொஞ்சம் கலக்கி கொஞ்சோண்டு 1 கிலோ மண்ணை போட்டு கலக்கி அதை டிப் பண்ணி எடுக்குன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண, சரி கரையாக வர்றது இல்லை. எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க, நீ கம்முன்னு நடுங்க 10 கன்று பொலக்கன்று போனாலும் போட்டு வாங்கிக்கலாங்க, மொத்த கன்று செத்து போயிடும் போகுது. அது ஒரு 2 பிஹெச்டி முடிச்சவங்க தென்னை ஆராய்ச்சி மைதானத்தில் இருந்து அன்றைக்கி காலையில் வந்து அவங்களுக்கு காஃபி டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது தான் மிச்சம். அவங்க பேச்சை கேட்டுட்டு போட்டா சார் 4 மாதம் ஆகிடுதுங்க சார். ஒவ்வொரு கண்ணாக சேர்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்தவர்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவர் வந்தார், சார் போட்டிருக்கணும் சார், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மேலே போட்டிருக்கணும். மேலே போட்டிருந்தா எப்படி அப்படின்ட்டு வரும், அந்த வேறு பொருள் போட்டுட்டு கடைசியில் நெட் ரிசல்ட் வந்து எனக்கு 50% ஆஃப் தென்னங்கன்று போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தனியாக வாங்கி எதுவுமே போடாமல் டெய்லி காலையில் எழுந்திரிச்சுன்னு முதல்ல வருதா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் இந்த வண்டு வந்து விழுந்துட்டு இருந்து அது ஒரு மருந்து மருந்தே போயிருன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த புர்ண மருந்து இருக்கு இல்லைங்க, அதை வந்து கொஞ்சோண்டு அந்த தலையில் கட்டி அப்படி விட்டுட்டேன். அதுக்கு மேலே ஆமணக்கு கொட்டருக்கு இல்லைங்க, அந்த புண்ணாக ஊற வச்சு அதில் ஒரு டப்பாவும் ஒவ்வொரு செடிக்கும் ஒன்று வச்சுட்டு வண்டு வந்தால் அதில் விடுவாங்க. குணமருந்துங்கிறது ஃபியூரடானில் செல்வாசம். ஆமாம் சார். அதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் அது இதெல்லாம் வந்து பேண்டு கோல்டு போட்டுட்டு கோர்ட்டில் பேசலாமா வக்கீல் மாதிரி தெரியுங்களா, இதெல்லாம் வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து செய்யலாமே தவிர விவசாயிக்கு எதுவுமே உதவாது. ட்ரிப்பு வந்து ஃப்ரீ ட்ரிப்புங்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், இவங்களுக்குலாம் தெரியாது. ட்ரிப் சப்சிடி ஃப்ரீ அப்படின்றாங்க. பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்எம்ஏ போன ஸ்ட்ரிப்பு சர்டிஃபிகேட் ப்ளஸ் அந்த கிணறு மாப்பு அதெல்லாம் வாங்கி வந்து எனக்கு 2000 ரூபா செலவாகும். அதுக்கு நடந்து போனால் கால் தேஞ்சு போயிடும், சைக்கிளில் செருப்பு தேஞ்சு போயிடும், சைக்கிளில் போனால் டயர் தேஞ்சு போயிடும், மோட்டர் சைக்கிள் போச்சுன்னா என்ஜினே எக்ஸிட் பீரியட் வந்துடும், காரு போச்சுன்னா இன்னொரு டயர் மாற்றணும், பாக்கி எல்லாம் வாங்கி பண்ணுன்னா உங்கள் பேரில் இல்லைம்மா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காது. இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு போச்சுன்னா அவன் என்ன பண்ணுறானுங்க, முதல்ல வந்து ஃபர்டிலைசரே வாங்கக்கூடாது அப்படிங்கிற அரசாங்கம் முதல்ல அதை என்ன பண்ணுறாங்க, என்ன சார் பண்ணுறாங்க, 8000 ரூபா 10,000 ரூபா போட்டு அந்த உரங்கிறத ஃபஸ்ட்டு தலையில் கட்டிடுறாங்க. அதனுடைய விலையே 3000 ரூபா தான். 4 லெங்க்த்து பைப்பு. இதெல்லாம் எதுக்கு போய் இதெல்லாம் ட்ரிப் சிஸ்டத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் விவசாயங்கள்லாம் நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு ரியல் எஸ்டேட் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, நிலத்தினுடைய வேல்யூ இப்போ நம்ம டேஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா பாதி விவசாயி முதலே விற்றுட்டு போயிருப்பான். அப்படி விற்றுட்டாலும் என்ன பண்ணிவிட்டான்னு தெரியுமா, அந்த பசங்க அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அதனால் சார் இப்போ நீங்கள் கிரீன் விஷயம்லேருந்து இந்த பசுவை குறித்து நான் நம்மாழ்வார் கூட பேசியிருக்கேன், எல்லாம் பேசியிருக்கேன். எங்கே போனாலும் கலப்படம் சார், எதில் போனாலும் கலப்படம் சார். இது வந்து நம்ம வந்து புத்தகத்தில் ஊறிடுச்சு. வல்லரசு இல்லைங்க, 8 வருஷம் ஆனாலும் இந்தியா வல்லரசு பண்ணுறேன்.
சத்தியமணி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஊழல் அதிகமாகிட்டே போகும்போது எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் வந்து நாம் சார்ந்திருக்கிறோங்க, ஃபர்டிலைசர்னா சார்ந்திருக்கிறோம், விவசாயம்னா சார்ந்திருக்கிறோம். நாம் சார்ந்திருக்க அதாவது சேர்ந்திருக்கலாமே தவிர யாரையும் சார்ந்திருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்க அரிசி எங்கே வாங்குறான்னாங்க. அரிசி என்ன போடுறாங்கன்னு தெரியுங்களா? முதல்லையே ஒயிட்டெல்லாம் விற்றுணும். அரிசியில் பார்த்தீங்கன்னா சத்துள்ள பொருளில் மிஷினில் கொடுத்து ப்ளீச்சிங் பண்ணி பண்ணுறோம். ஒயிட்டாக இருக்கிற அரிசி தான் வாங்கணும். அதனால் வந்து இது வந்து ரெண்டு மூணு விஷயம். நான் திரும்பி கோயம்புத்தூர் போகிறதுக்கு நான் மணி பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நான் வந்து உங்களேன்னு இல்லை, நீங்கள் வந்து இது சொல்ல வந்தது வந்து ஐயா சொல்ல வந்தது உங்களுக்கு வந்து அது ஒரு கட்டத்தில் பதிலாக இருக்குங்க. என்னன்னாங்க, அனைத்து அமைப்புகளும் அமைப்பு சேர்ந்து அமைப்பு சாரா விவசாயத்தை கொண்டு கொண்டிருக்கிறதுங்கிறது அவருடைய கூற்று. சரிங்களா? அதை நான் முன்னே நான் சொன்னேன். அவர் சொன்ன இன்னொரு மொழி நான் வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா இல்லையாங்கிறது தெரியல. நீங்கள் வந்து யுவர் லேண்ட் யுவர் லேப் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத நான் சொன்னேன். நீங்கள் எந்த டிசிஷன் நீங்கள் தென்னை போட்டீங்க, எந்த டிசிஷனில் பார்க்க போட்டீங்க, யாரோட டிசிஷன் நீங்கள் போட்டீங்க? என்ன காரணம்னா பக்கத்தில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இது வந்து கிராப் பயிர், கேஷ் கிராப் பயிர், வருஷம் வருஷம் பாரம்பரிய பண்ணையம் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாமே இப்போ வந்து பாரம்பரியத்தினுடைய புத்தகத்தை திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேங்க. எங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து வறுமையில் வாடும் போதுங்க நடந்து போய் வெள்ளிங்கிரி மலையில் வந்து மரக்கூப்படுத்திட்டு வந்து குலைச்சவர்கள். அதே விவசாய பாரம்பரியத்தில் அவர் எழுதி வச்சுட்டு போனது, இங்க நிலக்கடலை தவிர வேற எதுவும் வராது. கடல் பகுதியில் வரக்கூடிய தென்னையை நாமும் சுயநலத்துக்காக பயிரிட்டு அங்கு வந்து ஒரு சீதோஷ்ண மாற்றங்கள் வந்ததுனால் கடல் சூழ்நிலைகள் உடனடியாக மாறும். நாம நடு மத்தியில் கொண்டு வந்து வச்சுட்டுங்க, அதை மாற்ற முடியாதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் புளி எரிஞ்சிட்டு நம்ம வந்து மிளகா செடி போடலாமா? முடியாதுங்க. என்ன அவர்களுடைய ஆதங்கம் வந்து, ஐயா நான் வந்துங்க அந்த சார்ல இந்த டெனிம் ஜீன்ஸை போட்டு நான் பேசவே வரலைங்க. என்னுடைய அனுபவங்களை நான் சென்ற இடத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்துருக்காரு கார்த்திகேயன், போய் பெருசா டெல்லியில போய் பாட்டு வந்து இங்க போய் பாட்டு வந்ததுங்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் இதே கண்ணீர், அது ரத்த கண்ணீர்லாம் சொல்ல முடியாது. அந்த அழுத்தம், மன அழுத்தம் நம்மளுக்கு தெரிஞ்சா தானே. நீங்க பேப்பர்ல படிக்கிறது பாதி, மீதி கதைகள்லாம் நாங்கள் வந்து நேரடியாக நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நான் நம்பிக்கை தளராதவன். விவசாயம் என்பது மீண்டும் எழுச்சி வரும் ஒன்று நம்பிக்கையில் பல கட்டுக்கோப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஐடிக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துங்க வேற வழியே இல்லைங்க. அவங்களுக்கு ஒண்ணு செடியை போட்டு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னு கேட்டு பழகி ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை நம்பி? அடுத்த சந்ததியை. விவசாயம் ஒரு தொழிலாக மாறும், ஆனால் தற்பொழுது கிடையாது. இன்னும் நீண்ட தொலைவு இருக்கிறது. அதற்கு வந்து அரசாங்கமே வந்து விவசாயத்துக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப நாளுக்கும் கிடையாது. அது முழு கூட்டு. அரசாங்கம் என்பது யாரு? நம்ம தானுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லணுங்க, அரசாங்கத்தை கை காட்டாதீங்க. அவன் வந்து நம்ம திருந்தணுங்க. ஹெல்மெட் போட்டு போன ஒரு சட்டம் வந்து நல்ல சட்டமோ கெட்ட சட்டமோ நீ அது உனக்கு போட்டுட்டு போறதுக்கு வந்து தெரியலனா, மேலிடம் 1,72,000 கோடி சாதாரண விஷயம். அவன் நான் இங்க டாய்லெட் போறேன்னா எனக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், அதே டாய்லெட் போற மெக்னிடியூட் தான் அவனுக்கு சாதாரண விஷயம். நம்ம மாறணும்னா தான் அடுத்தவனை தைரியமா கேட்க முடியும். இது மாறுவதற்கு பல காலங்கள் ஆகுங்க. ஆனா அந்த மாற்றத்தை நம்பிக்கையுடன் காத்துக்கொண்டு இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, மெட்ராஸ் ராமன் வந்தப்போங்க ஒவ்வொருத்தவங்க வந்து குச்சி வச்சுட்டு அங்க ஒரு கைத்து கட்டில படுத்துட்டு இருந்து என்ன நம்பிக்கையில படுத்துருந்துருப்பாங்க. நான் இன்றும் நம்பிக்கை இல்லாமல் விவசாயத்துக்காக போராடி கொண்டே இருக்கேன். நானும் ஒரு நண்பர் கார்த்திகேயன் தான் பல இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். பூனா, டெல்லி, அங்க இங்கெல்லாம். இஸ் ஆல்சோ ஹி லிவ்ஸ் இன் சென்னை. இதே கதவுகளை நான் கேட்டிருக்கிறேன். மாற்றங்கள் வரும், இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இளைய சந்ததிகள் இன்னும் இந்த இடத்தில் இடம் பெற்றார்களால் அவங்க இன்னும் என் கூட சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது எனக்கு மன ஆறுதல் நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து பாதி கடந்தாச்சுங்க. உண்மையா அந்த வெஸ்டோடையே தான் இருக்கிறேன் நான்.
என் பையனுக்கு அந்த விஷம் இருக்கக்கூடாது, என் பையனுங்கிறது என் பேரனுக்கு அந்த விஷம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை வாழ்வு. டாக்டர் அருண்குமார் அருமையாக பேசினார். நமது தமிழ் பாரம்பரியம் சார்பில் அடுத்த ப்ரோக்ராமை பற்றி டாக்டர் ப்ரொஃபஸர் சாமிநாதனை பேசினார்கள். இன்னொரு மாறுதலான ப்ரோக்ராம். நம்மளெல்லாம் வந்து பேசி சில பேர் வந்து அப்படியே ஆர்கனைஸ் வச்சு நம்ம வந்து மயக்கத்தில் கொண்டு வந்தாங்க. ஹிப்னாட்டிசத்தில் கூட நம்ம மயக்கத்தை கொண்டு வரோம். திரு அரவாமுதன் அடுத்த மாதம் வந்து அடுத்த மாதம் இதில் வந்து ஹிப்னாட்டிசத்தை பற்றி அது வந்து அதனுடைய அது வந்து நம்மெல்லாம் வந்து மிஸ்டீரியஸ் இதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு போனோம். அது என்ன, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீமிஸ்டிஃபிகேஷன் திரு அரவாமுதன் அடுத்த மாதம் பண்ண போகிறார். அது எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வந்து பயனடையணும். நமக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு நோக்கம். நமக்கு இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட பேசியிருக்காரு, சார் நீங்கள் ஏதாவது யூ லைக் டு ஷேர் யுவர் ப்ளஷர்ஸ் வித் அஸ், ப்ளீஸ் கம். இங்கே வந்து இதை ஆராய்ச்சியாளர் அது அறிஞர்கள் அதெல்லாம் அவங்களும் பேசினா கேட்கத்தான் போகிறோம். ஃபஸ்ட்டு டைமர்ஸ் நம்மளாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். அது மாதிரி பண்ணுறதுக்காக அதற்கான ஒரு அமைப்பு இது. நீங்களும் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது anything you enjoy, you want to share the pleasure, don't bother, you may be first. Everybody is a first timer, sometime. அதனால் ப்ளீஸ் ஜாயின். மிஸ்டர் அரவாமுதன் வந்து அடுத்த மாதம் வந்து ஹிப்னாட்டிசத்தை பற்றி பேசுகிறேன். வணக்கம்.